எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையில் அப்பா நீர் ஆண்டவரே எங்களுடைய அவரோடு கொஞ்ச நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீர் வருகை தந்து ஆண்டவரே எங்களுக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அண்ணாவுடைய ஆண்டவரே எல்லா விதமான முயற்சிகளையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாள்லேயும் ஆண்டவரே அப்பா யாத்ராகமத்துடைய துவக்கத்தின் நாளாக இருக்குதப்பா. அந்த யாத்ராகமத்தை நாங்கள் நன்றாக படிக்க நன்றாக அவைகளை ஆண்டவரே நாங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மூலமாக வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கவும் இன்னும் ஆண்டவரே வேதத்தை படிக்கிறதுல நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே நாங்கள் ஆர்வமாய் செயல்படும்படியாக இந்த நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதமாக மாறும்படியாக கர்த்தனை கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். 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 அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வாரத்திற்கு பின்பு உங்கள் யாவரையும் இந்த ஜூம் கூடுகைக்கு நான் வரவேற்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு உங்களை பார்க்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு, அதாவது ஆதியாகமத்தின் அநேக முற்பிதாக்களின் காரியங்களை பார்த்த பிறகு நம்ம அடுத்த புத்தகத்துக்குள்ள நம்ம போறோம். இந்த யாத்திரையாகமம் உங்களுக்கு ஆதியாகமத்திற்கு அடுத்து இருக்கிற புத்தகம். இந்த புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புத்தக டைட்டிலையே தான் நம்ம குடுத்துருக்கோம். நம்ம ஆதியாகமத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லி முற்பிதாக்களுடைய பாத்திரங்கள்ல போனோம். ஆனா இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகமம் அப்படின்னு சொல்லப் போறோம். ஏன்னா, இந்த யாத்திரையாகமத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் மிக, மிக அதிகம். அன்பானவர்களே, இது கொஞ்சம் நீங்க எல்லாரும் கவனிக்க வேணுமா? உங்கள்ட்ட அன்பா நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா, இந்த யாத்திரையாகமம் கடவுள் நம்மை மீட்டெடுப்பதின் ஒரு முன்னடையாளமாக இருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நம்மை ஒரு பலவிதமான உலக பாரங்களிலிருந்து, சங்கிலிகளிலிருந்து நம்மளை மீட்டெடுத்ததின் ஒரு முன்னடையாளமா இந்த எகிப்திய ஜனங்களை எகிப்திலிருந்து அவரது பிள்ளைகளை, யூதர்களை, எபிரேய ஜனங்களை மீட்டெடுத்ததை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த யாத்திராகமத்துடைய துவக்கம் தான் இந்த வாரத்துடைய தலைப்பா நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா அந்த துவக்கத்துல பலவிதமான உண்மைகளை, பலவிதமான தெளிவுகளை நம்ம வச்சிருக்கிறது மிக மிக நல்லது. நம்ம உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சபடி அந்த தோரா என்று அழைக்கப்படுகிற பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற அந்த 5 புத்தகத்தையும் எழுதினவர் மோசே. அப்போ அந்த மோசே ஆதி ஆகமத்தை முதலாவது எழுதினார். பிறகு 4 புத்தகங்களையும் எழுதினார். இதற்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆதி ஆகமத்தில் மோசே தான் ஓரல் ட்ரெடிஷன் என்று சொல்லப்படுகிற வாய்வழி கதைகளையும் அநேகருடைய அனுபவங்களையும் தொகுத்து எழுதின ஒரு காரியம். ஏன்னா அது அவர் ஜீவியத்துக்கு முன்பாக நடந்த சில சத்தியங்கள், உண்மைகள். ஆனா இந்த யாத்திரை ஆகமம் மோசே உடனிருந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லைவ் விட்னஸா எழுதுற மற்ற புத்தகங்கள் தான் மற்ற 4 புத்தகங்களும். அப்போ இந்த ஆதியாகமத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த யாத்திரை ஆகமம் நமக்கு பல நேரங்கள்ல பிடிபடாம போயிரும். ஒரு வகையில ஆதியாகமத்தின் தொடர்ச்சி தான் யாத்திராகமங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது. இந்த யாத்திராகமத்தை புரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லப்போனா யாத்திராகமத்தின் துவக்கம் ஆதியாகமம் 15, 13லிருந்து 16 வசனங்கள்ல துவங்குகிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் துவக்கத்திலே வைத்து விட்டார்ன்னு டைட்டில் போட்டிருக்காங்க அழகா. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 15, 13, 16ல ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. அந்த 15வது அதிகாரம் மதியானத்துல பெரும்பாலும் அந்த உடன்படிக்கை தான் இருக்கு. அதுல ஆபிரகாமுடைய ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 13லிருந்து 16 வசனங்கள். அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அந்த வசனங்களை கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க. உன்னுடைய அந்த ஸ்கிரீன்ல பண்ணுங்க. உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும்,
அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த இந்த ஒரு வரிகள் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஏன்னா, இந்த வரிகளை ஆபிரகாமுக்கு அவர் சொன்னபோது, ஆபிரகாம் கூட இல்ல. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா, ஆபிராம்ன்னு இருக்கும். ஏன்னா, ஆபிரகாம்ங்கிறது பின்னாடி தான் ஆண்டவர் பேர மாத்துறாரு. இது முதலாவது ஆபிரகாமுடைய ஒரு முக்கியமான சந்திப்புல ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம். ஏன்னா, இந்த அதிகாரத்துல தான் ஆண்டவரோட ஆபிராமோட ஒரு உடன்படிக்கை பண்றத பார்க்கிறோம். அந்த பறவைகள் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சு நம்ம அந்த காரியம் நமக்கு தெரியும். அப்போ இன்னொரு விசேஷம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் எதுவும் இல்லாதிருந்த போதே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசம்னா எகிப்துங்கிறது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். அங்கே பரதேசிகளா இருந்ததுங்கிறதுக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சோஜான்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பதத்தை பயன்படுத்துகிறாங்க. தற்காலிகமாய் அங்கே இருந்து அந்த தேசத்தாரில் இருந்து 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். பின்பு நிச்சயமாய் அறிய கடவாயின்னு. இதற்கு முன்னாடி ஒரு காரியத்த உங்களுக்கு அ ம நம்ம ஞாபகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நமக்கு அ ஆதியாகமத்துடைய கடைசியில நம்ம என்ன பார்த்தோம்னா, யாக்கோபும், யாக்கோபுடைய 70 யாக்கோபுடைய குடும்பத்தைச் சார்ந்த 70 பேர் கோசேன் தேசத்தில நம்ம வந்து போனான்னு பார்க்கிறோம். அந்த போகிறதுக்கு ஆண்டவர் திரும்ப அவங்க வருவதற்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. எமோரியரின் அக்கிரமம் நிறைவேறும் அளவும் ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்தில் இருப்பார்கள். இப்போ நீங்க முதல்ல இந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல நான் சொன்னது உங்களுக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஏன் ஏற்கனவே இருந்த கானான் தேசத்தில் இருந்த யாக்கோபையும் அவனுடைய புத்திரர்களையும் எகிப்துக்கு கொண்டு வந்தாருங்கிற ஒரு காரணத்தை நம்ம முன்பா பார்த்திருக்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த சீகேமுக்கு அருகில அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கானான் தேசத்தின் பழக்கவழக்கங்கள், அவர்களுடைய சாங்கிய சம்பிரதாயங்கள் இந்த யாக்கோபின் குடும்பத்தாரை பாதிக்கக் கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் அவர்களை பஞ்ச நாட்களிலே எகிப்துக்கு கூட்டி போய் கோசேன் தேசத்துல அவங்கள வந்து இருக்க வைக்கிறார். அத நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ அங்கிருந்து கோசேன் தேசத்துல ஏன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எகிப்து தேசத்துடைய கிழக்கு பகுதியில இருக்கிற ஒரு டெல்டா, அதாவது நைல் நதியுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு டெல்டாங்கிறது கூட அந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். மாத்திரமல்ல, இந்த கோசியன் பட்டணத்துக்கும் கானானுக்கும் இருக்கிற நேரடி தூரம் இந்த மேப்ல கூட நீங்க பார்க்கிறீங்க. இதுல வந்து என்னன்னா யாக்கோபுடைய ஃபியூனரல் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அவருடைய அடக்கங்கிறது. ஏன்னா யாக்கோபை என்ன பண்றாங்க, எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்து மக்கபெல்லா குகையில தான் அடக்கம் பண்றாங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரூட், அதாவது இந்த பச்சையா இருக்கிறது எகிப்து தேசம். நீங்க பார்த்தீங்கன்னா நைல் ரிவர், அதாவது நைல் 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 நதி டெல்டான்னு இருக்கும். அங்கிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்துக்கான ஒரு நேரடி வழி இருக்கும். நீங்க பல தருணங்களிலும் வேதாகமத்துல நம்ம ஆதியாகமத்துல பார்த்தோம். ஒரு 15, 20 நாள்ல கானான்லேருந்து எகிப்துக்கு வராங்க. தானியம் வாங்க, திரும்ப போறாங்க. 2வது முறை வராங்க, திரும்ப போறாங்கன்னு பார்க்கிறோம். அப்ப கானான் தேசத்துக்கும், எகிப்துக்கும் இருக்கிற தூரம் ஒரு ஒரு அதிகபட்சமாக ஒரு 3 வார கால பயண தூரம். இன்னும் சொல்லப்போனா 1 மாத பயண தூரம்னு கூட ஒரு தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா நடைமுறையில என்ன நடந்ததுன்னா, இதே கானான் எகிப்திலிருந்து அவர்கள் தங்கியிருந்த 400 வருஷமாய் தங்கியிருந்த பட்டணத்திலிருந்து, இதே கானானுக்கு போகும்போது, அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் வந்து 40 வருஷம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் இந்த 40 வருஷம்? ஏன் இந்த காலங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சண்டே ஸ்கூல்ல இந்த யாத்திராகமத்த பத்தி நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியிறப்போ, நம்ம அவங்களுக்கு என்ன ஒரு க காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேபிள் ஸ்டோரி மாரி. சொல்லப்போனா இது ஒரு புராண கதை போல. ஏன்னா, இதுல நெறைய மந்திர தந்திரமெல்லாம் வருது இல்லைங்களா? திடீர்னு குச்சி பாம்பா மாறுது, இத பாக்குது. ஒரு ஒரு ஃபேரி டேலுடைய ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். மாயமந்திர கதைகளுடைய ஒரு தன்மை இந்த இதில இருக்கிறதுனால பலருக்கு இது வந்து ஒரு புராணம், இது ஒரு மித்து, இது உண்மையிலே நடந்திருக்குமா? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம்
ஒருவேளை முதல் தடவையாக வேதாகமத்தை படிக்கிற அநேக பேர் மனசுல வந்திருக்கும். என்னப்பா அந்த மோசே குச்சிய போடுறான், அது பாம்பா மாறுது. அவங்க குச்சிய போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறுது. அந்த அந்த கோல தூக்கி தண்ணீல வைக்கிறான், அது ரத்தமா மாறுது. இதெல்லாம் நம்ப உண்மையா நடந்திருக்குமா? ஒருவேளை இன்னைக்கும் பல இறையியலாளர்கள், குறிப்பா அந்த ஜேஇடிபி காரங்க, அந்த இறையியலாளர்கள பல பேர் என்ன சொல்றாங்க, இது நடந்ததா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. ஆண்டவர் மக்களை விடுதலை செய்தார். அந்த விடுதலை செய்தார்ன்ற சத்தியத்தை இப்படியான கதைகள் வாயிலாக கடத்தி இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடியவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, யாத்திராகமம் ஒரு கதை அல்ல. இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒரு கற்பனையோ, புராணக் கதையோ அல்ல. ஆண்டவரின் தெள்ளத் தெளிவான வழிநடத்துதலுக்கு வழிநடத்துதலின்படி நடந்த ஒரு நிஜ சம்பவம்ங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நம்மலாம் விசுவாசிக்கிறதற்கான ஆதாரங்கள் நெறைய நெறைய உண்டு. அப்போ அந்த யாத்திரை ஆகமம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அது நடந்ததுன்னு எப்படி நீங்க அவ்வளோ அறுதியிட்டு சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லி வேதத்தை விசுவாசிக்காத, இல்ல பலர் பேர் அத கேட்டாங்கன்னா, அவங்களுக்கான அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு லாஜிக்கலான, ஒரு தார்மீக ரீதியான ஒரு பதில் என்னன்னா, இன்றைக்கும் இந்த நாளிலும் யூதர்கள் அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதி பாஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்போது, அந்த கதையெல்லாம் நீங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் இடுப்பிலே அறையை கட்டிக்கொண்டு, அந்த வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் கூடியிருந்து, அந்த பாஸ்கா உணவை அனுசரிப்பார்கள். அதாவது அந்த வெட்டப்பட்ட ஆட்டை, அப்புறம் புளிப்பில்லாத அப்பத்தை எல்லாம் எடுத்து பண்றப்போ, அந்த சின்ன குழந்தைங்க அவங்க பெரியவங்க கிட்ட கேட்பாங்களாம். இது ஏன் நம்ம இப்படி பண்றோங்கிறப்போ, அந்த பெரியவர்கள் அந்த குழந்தையிடம் ஏன் நம்ம பாஸ்கா அனுசரிக்கிறோன்ற கதையை சொல்லுவாங்க. இத்தனை வருஷங்களுக்கு முன்பாடி நம்ம எகிப்துல அடிமையா இருந்தோம். கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி நமக்கான தேசத்தில் கொண்டு வந்து வைத்தார். அதற்காக தான் நம்ம இதை அனுசரிக்கிறோம்னு. அப்போ யாத்திரையாகமம் நடந்துலன்னா, இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற அந்த பாஸ்கா உணவு, அந்த பாஸ்கா அனுசரிப்பே அர்த்தமில்லாம போயிடும். இது உண்மையா இருக்கிற பட்சத்துல, அந்த சம்பவங்களும் உண்மை. ஏன்னா, எத்தன வருஷம் பாருங்க. நம்ம யாத்திராமம் நடந்தது ஒரு 1440ன்னு சொல்றோம். இன்றைய நாள் வரைக்கும் அந்த பாஸ்கா அனுசரிப்பு இருக்கு. அப்புறம் 2வது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, யாத்திரையாகமம் இல்லன்னா, இஸ்ரேல் தேசமே கிடையாது. யாத்திரையாகமத்தின் ஒரே நிரூபணம் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம். அந்த நாள் முதற்கொண்டு இருக்கிற இஸ்ரேல் தேசம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, அவர் ஆண்டாண்டு காண்டமாய் காலச்சக்கரத்தை தன் கரத்திலே வைத்திருக்கிற கடவுள், உமக்கான இஸ்ரேல் தேசத்திற்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யோசுவா காலத்திலே கானான் தேசத்திலே பிரித்து கொடுத்து நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது யாத்திரையாகமத்தின் வழியாக மாத்திரம் தான் கொண்டு வர முடியும், கொண்டு வரக்கூடும். இன்னொரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்போ அது மாத்திரம் தானா? ஆண்டவர் செஞ்ச ஒரு அற்புதம் தானா? அப்படின்னா, அதை தாண்டி இன்னொரு காரியம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, அ எ எகிப்து அந்த காலகட்டத்தில நீங்க இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எகிப்து ஒரு காலகட்டத்தில மிக சிறந்த, மிக பெரிய ஒரு தேசமாக அந்த உலக நாட்களில இருந்த ஒரு தேசம். நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்தையும், கானானையும் நீங்க ஒப்புமை வச்சு பார்த்தீங்கன்னா, மலைக்கும், மடுவுக்குமான ஒரு இடைவெளிய நம்ம பார்க்கலாம். நம்ம சொல்லப்போனா, அ வ கானான் தேசத்த விட எத்தனையோ மடங்கு பெருசு எகிப்து தேசம். அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ அந்த எகிப்து தேசத்தின் நீங்க இந்த படத்துல கூட பார்க்கிறீங்க. இஸ்ரேல் தேசங்கிறது ஒரு 100, 150 கிலோமீட்டர் அகலம் 100 கிலோமீட்டர். மேலிருந்து கீழ ஒரு 500 எனக்கு சரியான ஒரு எண்ணிக்கை இல்ல. நீங்க அந்த அளவ பார்க்கிறீங்க. அதையும் எகிப்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியக்கூடும். அப்போ இந்த யாத்திரையாகமம் உருவானது ஒரு உண்மை கதை அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன் எகிப்து தேசம்? ஏன் இந்த காரியங்கிறத இன்னும் கொஞ்சம் பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்த நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, யாத்திரையாகமம் மெய்யாகவே நடந்ததுங்கிறதற்கான ஒரு வேதாகம ஆதாரத்தை நம்ம பார்க்க போறோம்.
அன்பானவர்களே நல்லா கவனிங்க. வேதத்திலயும் உண்டு. நம்ம பெரும்பாலான 2 கருத்தாக்கங்கள் உண்டு. ஒண்ணு என்னன்னா, ஆதியாகமம் 14வது நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி பல இறையியலாளர்கள் கருதுகிறாங்க. அதுவும் குறிப்பா கிமு 1440வது வருஷம் தான் அவர்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கிளம்பின வருஷம். அதாவது தி இயர் ஆஃப் எக்ஸடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1440 14ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில வேத பண்டிதர்கள் இது வந்து 12வது அல்லது 13வது நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் உண்டு. ஆனா பெரும்பாலான வேத பண்டிதர்கள் சொல்ற ஒரு காரியம் இது ஆயிர அதாவது 14வது நூற்றாண்டுல இன்னும் சொல்லப்போனா இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, 1440 என்ற வருஷம். இது முன்ன சுற்றி 40, 42 இந்த ஒரு முன்ன பின்ன ஒரு 5 வருஷம் நம்ம அலவன்ஸ் கொடுக்கலாம். அதுல தப்பே கிடையாது. அந்த வருஷத்தில் நடந்ததுங்க என்பதற்கு பலவிதமான நிரூபணங்கள நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வேதாகமத்த ஆதாரத்த பார்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல ஒரு புத்தகத்தோடைய ஒரு படத்த பார்க்கிறீங்க. ஆர்க்கியாலஜி எவிடன்ஸ் ஃபார் ட்ரூத்ன்னு அந்த புத்தகத்தோட அட்டைப்படம். அதை எழுதினவர் டாக்டர் இ.கே. விக்டர் பர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய அவர் ஒரு மல்டி ஃபேஸ்டு பர்சனாலிட்டி நம்ம சொல்லலாம். ஒரு ஆராய்ச்சியாளர், புதைபொருள் ஆராய்ச்சியாளர், ஒரு விஞ்ஞானி அப்படின்னு அவருக்கு பல டைட்டில்ஸ் நம்ம கொடுக்கலாம். அவருடைய புத்தகத்துல இங்கர்மேன்ஸ் டேபிள் அப்படின்னு ஒரு ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறார். அந்த அட்டவணையை கூட இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. இந்த அட்டவணையோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்க்கிறீங்க அது மேல உங்க அங்கர்ஸ் லிஸ்ட் ஆஃப் பிப்ளிக்கல் டேட்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்க. இதுல என்னன்னா வலப்பக்கம் வருஷங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறத நீங்க ஒருவேளை உங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும். மொபைல்ல பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னு தெரியல. அதனால நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். இடப்பக்கம் அதாவது நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இடப்பக்கம் வந்து செக்குலர் வருஷங்கள் இருக்கு. நடுவுல இருக்கிற அந்த காலம் வந்து வேதாகமத்தின் வருஷங்கள். வலப்பக்கம் இருக்கிறது வந்து கான்டெம்பரரி அதாவது அந்த கால சரித்திரம் தொடர்பான வருஷங்கள். நீங்க முதல்ல ஒரு உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஆ ஆபிரகாமுடைய தந்தை தேராகு பிறந்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா 2250லிருந்து 2200 கிமுன்னு இருக்கும். அப்போ அந்த அந்த சமயத்தில் நடந்த உலக காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியேட் பீரியட் ஆஃப் டார்க் ஏஜஸ் இன் ஈஜிப்ட் அப்படின்னு பார்க்கிறோம். பர்த் ஆஃப் ஆபிரகாம் சைடுல இருக்கும். அங்க வந்து ஆ கியூபியன் ரோல் ஆஃப் பாபிலோனியா அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும். இப்படியே நீங்க வரிசையா ஒவ்வொன்னா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இத நீங்க ஸ்க்ரால் பண்ணலாம். நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோசப் யோசேப்பு அ எ எகிப்துடைய 2வது அதிகாரியாக பொறுப்பெடுத்த காலங்கிறத வந்து 1871 கிமு அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து என்ன நடந்தது? இந்த இந்த டேபிளர் காலத்துல கூட பார்க்கிறீங்க. இல்ல அந்த பழைய இன்கிரிமென்ட்ஸ் இதே நீங்க வைங்க. அது அப்பதான் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் எலிசபெத். அந்த இன்கிரிமென்ட்ஸ் டேபிளே நீங்க வைங்களேன். பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு காலகட்டம் இருக்கிறத பார்க்கிறோம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னாலும், மோசஸ் பிறந்தது நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. மோசே பிறந்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா, 1520வது வருஷம். மோசே பார்ன் இருக்கும். இங்க நீங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, நியூ எம்பயர் ஒரு 18வது ராஜவம்சம் நியூ எம்பயர் டைனாசிட்டி பாட்டு எக்ஸ்வி 111 போட்டிருக்கும். அது 18ன்னு அர்த்தம். அந்த 18வது டைனாசிட்டி வந்த காலம்னு பார்க்கிறோம். ஸோ இந்த டேபிளர் காலத்த வச்சு நம்ம பார்க்கிறப்போ, இன்னும் இதோடைய அடுத்த பேஜும் உண்டு. அது இதிலேயே பார்த்தீங்கன்னா 1400 ஆ ம 41ல வந்து எக்ஸோடஸ் ஃப்ரம் எஜிப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அமனதோப் II உடைய காலகட்டம் 1450 to 1425ன்னு பார்க்கிறோம். டேபிள் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா உலக சரித்திரத்தோடு வேதாக வருஷங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த சரித்திரத்தின் காரியங்களும், இந்த சரித்திரத்தின் காரியங்களும் ஒப்பி அதாவது ஒன்றுக்கொன்று சப்போர்ட் பண்ணும்போது சப்ஸ்டான்ஷியலா 2க்கும் ஒண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்போ 1441 வருஷம் தான் சரியான வருஷங்கிறது வந்து இப்ப நமக்கு ஓரளவு மனசுக்குள்ள ஒரு திருப்தியோ ஒரு கன்வின்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது இல்லாதபடிக்கு நீங்க இன்னும் வேதாகமத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை கூட நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் இதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை கூட நம்ம சொல்லணும். அ அந்த இத போடுங்க. நீங்க வந்து பார்வோன் குமாரத்தி அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த பார்வோன் குமாரத்தியுடைய பெயர் ஹெட்ஷேபுட்ஸ்ன்னு பேரு. நீங்க அவளுடைய சிலை இருந்த ஒரு அவளுடைய சிலையான ஒரு படத்த வந்து நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குறீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க அவ யாருடைய குமாரத்தின்ட்டெல்லாம் வரும். முதல்ல துத்மோஸ் உடைய இது குழந்தை வந்து அ ம அந்த மோசேயை இந்த பார்வோன் குமாரத்தி எடுத்த ஒரு ஓவியத்த நீங்க வந்து வலப்பக்க மூலையில பார்க்குறீங்க. இந்த பார்வோன் குமாரத்தியுடைய காலமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 1525க்கு முன்னாடி இருந்து, அதாவது மோசே பிறந்ததுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, மோசேயோட காலத்துல 40 வருஷம் இந்த மாரி அ பெண் பார்வோனாய் இருந்தவள். பல நாள் தன் தகப்பனோடு சேர்ந்து ஆட்சி செய்தவள். பிறகு ப தனியாகவே பார்வோனாக பணியாற்றியவள் இந்த ஏட்சபுட்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ பேர் ஒருவேள உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கலாம். பேர் வாயில் நுழையாத பேரா இருக்கலாம். ஆனா பல எகிப்திய பெயர்கள் அப்படிதான். சோ இத நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஏட்சபுட்ஸ் உடைய பல காரியங்கள வந்து இனி வரப்போற ஜூம் மீட்டிங்ல நம்ம பார்க்க போறோம். இந்த எகிப்தின் பார்வோன்கள் மற்ற காரியங்கள பத்தி பார்க்கிறப்போ. சரி, இப்ப நம்ம பழைய இடத்துக்கு வருவோம். நம்ம வேதாகமத்து நிரூபணங்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, நியாயாதிபதிகள் 11:26 நீங்க அந்த வசனங்கள ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. நியாயாதிபதிகள் 11:26 இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷங்கள் குடியிருக்கையில் எவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்னன்னு இந்த வசனம் சொல்லுது. இதுடைய பின்னணியத்தை பார்த்தீங்கன்னா, எப்தா ஒரு ராஜா கிட்ட பேசுறாரு. அந்த ராஜா கிட்ட பேசுறப்போ, அவர் இந்த காரியத்தை சொல்றத பார்க்கிறோம். அப்போ இதுல என்ன ஒரு குறிப்பு இருக்குன்னு கேட்டா, நம்ம 400 வருஷங்கள் அவங்க வந்து கோசேன் பட்டணத்துல இருந்தாங்கன்னு பார்க்கிறோம் இல்லையா? அந்த கோசேன் பட்டணத்துல இருந்த 400 வருஷங்கள் எங்கெங்க இருந்தாங்கங்கிற ஒரு தகவல வந்து நியாயாதிபதிகள் 11:26 கொடுக்குது நமக்கு. அப்போ பார்த்தா 300 வருஷங்கள். இந்த 300 வருஷங்கிறப்போ நமக்கு நியாயாதிபதியுடைய காலகட்டம் நமக்கு என்னன்னு தெரியும். அதிலிருந்து நீங்க 300 வருஷத்தை நீங்க கழிக்கும்போது, நமக்கு வரப்போகிற வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1440, 45 அந்த காரியங்கள் தான் வருது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆதாரம் பாருங்க. இதுக்கு அடுத்த ஒரு ஆதாரத்த கூட நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 6:1 நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 6:1 நம்ம அந்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஆச்சரியம் இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். அவன் ஆலயத்தை கட்டத் தொடங்குற தகவலை குறிக்கும்போது, அவன் எப்ப கட்டனாங்கிற ஒரு வருஷத்த வேதம் இப்படியா சொல்லுது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷம். நல்லா கவனிங்க. ஹைலைட் பண்றாங்க. அந்த இத 480ஆம் வருஷங்கிறப்போ, நமக்கு சாலமோனுடைய காலகட்டம் நமக்கு நிரூபணங்கள் இருக்கு. சாலமோனுடைய காலகட்டங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 காரியத்த ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லுவாங்க. அதாவது 962, 60, 957 அதாவது கிமு. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க. கிமு 968, 60, 957ன்னு சொல்லி 3 வேறு குறிப்புகளை குறித்து, அரவுண்ட் இதைச் சுற்றி சாலமோனுடைய காலகட்டத்தை இந்த சம்பவம், இந்த வசனம் இருக்கிற காலகட்டத்தை சொல்றாங்க. இதிலிருந்து 480 வருஷத்தை நீங்க கழிச்சீங்கன்னா, இந்த சொல்லப்படுகிற இந்த வருஷத்திலிருந்து, அதாவது 968 அல்லது 960 அல்லது 957லிருந்து 480 வருஷங்களை நீங்க கழிச்சீங்கன்னா, வரக்கூடிய வருஷங்கள் 1446, 1440, 1437 நம்ம பார்க்கிறோம்.
இத ஒரு ஒரு அப்ராக்சிமேஷனா நான் சொல்றேன் நான். ஒரு ஒரு குத்து மதிப்பா. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே 1440ன்ற ஒரு காரியத்தை சொல்வதை, நம்ம நிரூபிப்பதை நம்ம பார்க்க போறோம். பார்த்திருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு நிரூபணம் பாருங்க. வேதத்திலேயே இந்த ஸ்கிரீன்ல கூட போட்டு காமிக்கிறாங்க. இந்த 467லிருந்து 480 நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய விடை அத கூட அவங்க ஸ்கிரீன்ல போடுறாங்க. பார்த்தீங்கன்னா 1467 இல்ல 64ன்னு வரும். அப்போ அந்த 14ஆம் நூற்றாண்டு தான் இஸ்ரேல் மக்கள் அந்த தங்களுடைய விடுதலையான வருஷம். இது நமக்கு இப்போ ரொம்ப அழகா நிரூபணமாகிறது நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வேத அதிக உத ஆதாரத்த கூட பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13, 19, 20 அந்த வசனத்த கூட இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு போடுவாங்க. அத நீங்க பாருங்க. அதுவும் வந்து நமக்கான இந்த வருஷத்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு ஆதார வசனமா இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 19, 20 நீங்க பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து, அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். இந்த ஒரு காரியமும் நீங்க அந்த 450 வருஷத்த அவர்கள் சொன்ன அந்த காலகட்டத்தோடு கழிச்சு பார்த்தீங்கன்னா, 1440ன்ற ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு சரித்திரபூர்வமான சம்பவம். இது யாரோட கற்பனையுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே அதனதன் நேரத்திலே நேர்த்தியாய் நடப்பிக்கிற தேவனுடைய காலம் தவறாத கடவுளின் ஒரு அற்புதமான செயல்பாடுங்கிறத நம்ம பார்த்தோம். இது நம்ம மனுஷாதாரங்களை வச்சு நம்ம அது இதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அப்படி அல்ல. வேதத்தில் 1, 2ல 3 அதிகாரங்கள் 3 ஆதாரங்கள் உண்டு. இன்னும் எகிப்திய ஒரு ஆதாரங்கள் கூட இந்த காரியத்தை பத்தி சொல்லுது. அத நம்ம இதுல பார்க்க போறதில்ல. ஆனா அப்படியான ஆதாரங்கள் இன்னும் உண்டுங்கிறத உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சரி, இப்ப நம்ம கவனிங்க. இப்ப நம்ம முதல்ல பார்த்த ஒரு காரியத்துக்கு பார்ப்போம். ஆண்டவருடைய அற்புதமான, மகத்துவமான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு திட்டம். புரிந்து கொள்ள முடியாதுன்னா, புரிகிற அளவுக்கு நமக்கு ஞானம் போதாது. அத நம்ம வந்து பார்த்து, பார்த்து பிரமிக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அந்த பிரமிப்பு இந்த யாத்திரை ஆகமத்திற்குள்ளாக நம்ம பயணப்படும்போது நமக்கு இருக்கிற ஒரு காரியம். நமக்கு அ நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் கொண்டு போய் எகிப்துல வைத்தாருங்கிறத வந்து முன்பே ஒரு டைம் பார்த்தோம். இத இன்னும் நம்ம மறுபடியும் இப்ப உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னன்னா, அவர்கள் ஏற்கனவே இருந்த கானான் தேசத்தின் அந்த பழக்கவழக்கங்கள், சம்பிரதாயங்கள் அவர்களை கரைப்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் அவர்களை இந்த எகிப்தின் பஞ்சத்தை பயன்படுத்தி கோசேன் பட்டணத்துல கொண்டு போய் வச்சாரு. இந்த கோசேன் பட்டணம் நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். யா எகிப்து தேசத்துடைய கிழக்கு பகுதியில நைல் நதி டெல்டாவில் அமைந்த ஏராளமான வளப்பமான மேய்ச்சல் நிலங்கள் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு தான் யோசேப்புக்கு அத வந்து அவங்கள கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எவ்வளவு அழகா அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார்ன்னு பார்க்கிறோம். யோசேப்பை எகிப்துல கொண்டு போய் வச்சு, யோசேப்புடைய அனுபவங்கள நம்ம யோசேப்புடைய பாத்திரத்தை பார்த்தப்ப நம்ம பார்த்தோம். அந்த யோசேப்பு மூலமாக பஞ்சத்துக்கான ஒரு பெரிய விடுதலையை அந்த எகிப்துக்கு கொடுத்து, நீங்க அந்த கோசேன் பகுதியுடைய சிறப்ப பார்க்கிறீங்க. மந்தை மேய்க்க வளமான பகுதி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கானானுக்கு செல்ல ஒரு எளிமையானங்கிறத விட நேரடியான பாதை அமைந்த பகுதி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எகிப்திய கலாச்சாரங்கள், வழக்கங்கள் ஊடுருவ வாய்ப்பில்லாத பகுதி. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, நம்ம ஏற்கனவே யோசேப்பை பற்றி பார்க்கிறப்போ இந்த குறிப்பை நீங்க பார்த்திருக்கலாம். எ எபிரேய மேய்ப்பர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள். அவங்க அவங்க ஏற்கனவே இங்க அந்த வசனத்த ஆதியாகமம் 42, 32 பார்க்கிறீங்க. எகிப்தியர் எபிரோயரோடே சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியாவும் மற்ற யோசேப்பின் சகோதரர்களுக்கு தனியாவும் வச்சதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த பார்வோன் தன்னை பெரிய ராஜாவாக பெரிய தேவனாக நினைச்சிட்டு இருந்தான். நானும் ஒரு கடவுள்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அதோடைய விளைவும் என்னமோ அந்த எகிப்திய ஜனங்களும் தாங்கள் உயர்ந்த ஜாதி போன்ற ஒரு மனப்பான்மையோடு இருந்தாங்க. அவங்க மத்தவங்க கூட கலக்க மாட்டாங்க. அவங்க தனியா ஒதுங்கியே இருப்பாங்க. அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கு ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. அந்த எகிப்துடைய பெரிய தேசம் நீங்க பார்க்கிறீங்க. இந்த ஸ்கிரீன்ல கூட முழுமையா இல்ல. ஒருவேளை நீங்க அந்த மேப்ல இன்னும் வரப்போற மேப்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்து தேசம் எவ்வளோ பரந்த தேசம் தெரியும். அந்த தேசத்தில் ஒரு மூலையிலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி கானானுக்கு நேரடியாக போகக்கூடிய ஒரு கிழக்கு பகுதியில நைல் நதி டெல்டாவுல அவர்களை கொண்டு வந்து அமர்த்துகிறார். அப்போ இந்த மக்களுடைய பழக்கவழக்கங்கள் அவர்களுக்கு போக வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 100க்கு 100 போகலையான்னா அத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் போவதற்கான வாய்ப்பு குறைவு. இன்னொன்னு என்னன்னா, அவர்கள் எந்த தேவைகளுக்கும் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பில்ல. ஏன்னா நல்ல மேய்ச்சல் நிலங்கள். ஏற்கனவே யோசேப்புடைய பேர் அவர்களுக்கு வந்து பார்வோன் கண்கள்ல ஒரு பெரிய தயவையும், இரக்கத்தையும் கொடுத்திருந்தது. அதனால வந்து அவர்கள் எதுக்கும் வரவில்ல. அவர்கள் 400 வருஷங்களும் பிரச்சனை இல்லாம இருப்பதற்கு போதுமானதா இருந்தது. ஆனா பிரச்சனை எப்போ நீங்க வந்தது நீங்க பார்த்தீங்கன்னா, புதிய யோசேப்பு அதாவது யோசேப்பை அறியாத புதிய பார்வோன் வந்தப்பதான். அத பத்தி கொஞ்சம் இது பார்க்க போறோம். அ நீங்க வந்து அப்போ அதுவரைக்கும் இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. பிரச்சனை எப்பன்னா, நம்ம இப்ப இப்ப சொன்ன மாதிரி ஒரு புதிய பார்வோன் நம்ம 1வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 1வது அதிகாரத்துக்கு போறப்போ நம்ம அத பத்தி இன்னும் தெளிவா பார்ப்போம். அப்பதான் பிரச்சனை வருது. ஏன்னு கேட்டா, ஒரு யோசேப்பை பற்றி அறியாத ஒரு புதிய பார்வோன் ஒருத்தன் வந்தான். அவன் யாருங்கிறத நம்ம பிறகு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அ நீங்க வந்து இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கிறது நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி எகிப்து மிகப்பெரிய ஒரு தேசம். நம்ம பல நேரங்கள்ல நம்ம அந்த சண்டே ஸ்கூல் உபயத்திலயோ, இல்ல நம்ம வேதத்தை சாதாரணமா படிக்கிறப்போ, அ எகிப்தையும், கானானையும் ஒரு சரிசமமான ஒரு ஆட்களாக நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். சரிசமமான ஒரு காரியங்களாக. இவங்க வந்தாங்க, எகிப்த வந்து ஒரு சாதாரண ஒரு ராஜா மாதிரி நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, அந்த காலகட்டத்தில உலகத்தில் இருந்த சிறந்த ராஜ்யங்கள் அல்லது பேரரசுல எகிப்து ஒரு முக்கியமான இடத்த இருந்தது. எந்த அளவு உலகத்திலேயே முக்கியமான இடம் இருந்ததுன்னா, நீங்க அதனுடைய நாகரிகம், அதோடைய கலாச்சாரம், அதோடைய கட்டடங்கள், அதனுடைய மற்ற காரியங்கள் எல்லாமே உலகம் வியந்து பார்க்கிற ஒரு நாடாக அது இருந்தது. சொல்லப்போனா, நம்ம ஒரு வகையில நம்ம ஒரு புரிதலுக்காக சொல்லலாம். ரொம்ப டைரக்ட்டா நீங்க எடுத்துக்க முடியாது. ஒரு அமெரிக்காவையும், ஒரு சாதாரண தேசத்தையும் நம்ம வச்சோம்னா, நமக்கு அமெரிக்காங்கிறப்போ ஒரு பெரிய ஒரு வல்லரசு ஞாபகம் இருக்கும். வல்லரசுன்ற வார்த்தை சரியான வார்த்தைன்னு நெனைக்கிறேன் இப்ப கூட. இந்த எகிப்து தேசம் ஒரு பெரிய வல்லரசை போல இருந்தது. அந்த ராஜாக்கள் தங்களை தேவன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அவங்க படங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த எகிப்துடைய பிரமிடுகள் இன்னைக்கும் பிரமிக்க வைக்கிற ஒரு காரியம். நாங்க நீங்க இஸ்ரேல் போய் வந்தவங்க பார்த்தீங்கன்னா, எகிப்தில பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான கல் கட்டடங்கள், பிரமிடுகள், மாளிகைகள் எல்லாமே இன்னைக்கும் மக்களை பிரமிக்க வைக்கிற ஒரு காரியம். அப்பேடிப்பட்ட ஒரு பெரிய அ ச பேரரசு எகிப்து. அதை பார்க்கும்போது, இந்த கானான் தேசம் மிக சிறிய ஒரு ஸ்ட்ரிப் தான். சொல்லப்போனா அது 100 கிலோமீட்டர் அகலம். மேல கீழ வந்து 300 400 சொல்றாங்க. நான் அது தெளிவா சொல்றேன். அவ்வளவு நீளமான ஒரு ராஜ்யம் வந்து இப்பேற்பட்ட ராஜ்யத்த கூட சரிசமமா கருத முடியாது. இந்த பின்னணியத்த வச்சு பார்த்தா தான், நம்ப யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல மோசே வந்து, "நீ போய் எகிப்துல போய் அந்த ஜனங்கள கூட்டி வான்னு" சொல்றப்போ, மோசேயுடைய தயக்கத்திற்கு காரணம் நமக்கு இப்போ புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா, ஆண்டவர் சொல்றாரு, "நீ போ" அப்படின்னு. ஆனா, அவனுக்கு தெரியும் எகிப்துடைய பிரம்மாண்டம். அந்த அரசாங்கத்துடைய பெரிய காரியங்கள் எல்லாமே மோசேக்கு தெரியும். அதனால அவன் திக்கி தடுமாறினத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அந்த எகிப்திய ஜனங்கள ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்கள் எல்லார விட பெரியவங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வலுவான காரியங்கள் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான், அங்க இருக்கிற ஜனங்களை
விடுவிக்க மோசேக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். இந்த நேரத்துல நம்ம இனி ஒரிஜினலா யாத்திராமத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு நான் இந்த பகுதியை பத்தி நான் கடந்த வாரத்துல வேதத்துக்குள்ள போய் பல புத்தகங்களை படிக்கிறப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா நமக்கு எகிப்து என்றா நமக்குட்ட மனசுல ஒரு முன்முடிவான ஒரு காரியம் இருக்கு. ஒரு பிரிஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. எகிப்து ஏன்னா நம்ம பல பாட்டெல்லாம் நம்ம ஆலயத்துல பாடுறோம். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நாம் காண்பதில்லை அப்படின்னு. பல பேர் பிரசங்கங்கள்ல இன்னும் நீ என்ன இந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்புறியாங்கிறப்போ பாவம் நிறைந்த வாழ்க்கைக்கு எகிப்தை உதாரணமாக காட்டக்கூடிய பிரசங்கிமார்கள் இன்றைக்கும் உண்டு. அது ஓரளவுக்கு உண்மைதானாலும் முழு உண்மை ஆண்டவருடைய பார்வையில் இல்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். அதை பற்றி பார்த்து தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எகிப்துக்கும் வேதாகமத்திற்குமான உறவு நீங்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமானது. நீங்க ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஒரே ஒரு ஆளை தவிர மற்ற முற்பிதாக்கள் எல்லாம் எகிப்துக்கு போய் வந்தவர்கள் தான். ஆபிரகாம் எகிப்துக்கு போய் வந்தாரு. எகிப்து பார்வோனு போய் அவனுக்காக ப்ரே பண்ணிட்டு வந்தார்னு பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா நம்ம எகிப்தில் இந்த பார்வோனுடைய ஒரு செல்ல குமாரத்தி தான் இல்ல அவனுடைய குமாரத்திகள் நேரடியான குமாரத்தின்னு சொல்ல முடியாது. அவன் வளர்த்த இல்ல அவனுடைய ஒன்னாவது காங்குபினுடைய பொண்ணுன்னு கூட சில பேர் சொல்றாங்க. சில பதிவுகள் இருக்கு. ஆகாரை பரிசாக பெற்றுக்கொண்டு வருகிறத பார்க்கிறோம். ஈசாக்கு போறதில்ல. ஆனா யாக்கோபு போகிறதை அவனுடைய அந்திம காலத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய கடைசி காலத்துல எகிப்துக்கு போய் அந்த பார்வோனை ஆசீர்வதித்த முற்பிதா யாக்கோபு. அப்ப நீங்க அதை ஞாபகத்துல வச்சுங்க. அவன் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறான். பார்வோனை ஆசீர்வதிக்கிறான். அவன் தன்னுடைய அந்திம காலத்தை கழிப்பது எகிப்துல. இது ஒரு சிறப்பு தானே. அதை விட இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா அப்பேற்பட்ட எகிப்துக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தின் தலைசிறந்த அரசாங்கங்களில் இருந்த எகிப்துக்கு யாரு 2வது அதிகாரியாக இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யோசேப்பு. அப்போ யோசேப்புடைய அந்த பதவியின் ஒரு மகத்துவம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுவும் யோசேப்பை பற்றி பார்க்கும்போது பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனுக்கு முன்பாக எல்லோரும் தண்டனிட்டு வணங்குவார்கள் அப்படின்ட்டுலாம் அவனுக்கு சாபத்தேயா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த முற்பிதாவாகிய யோசேப்பு எகிப்துடைய வளமான எதிர்கால வாழ்க்கையின் சிற்பியாக ஆண்டவர் மாற்றினார். ஏன் மாற்றினாரு? உலகம் முழுக்க பஞ்சம் வந்தப்போ இங்க கூட ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அந்த பழையதுல இருந்து இவங்க சாம் மில்ஸ் பத்தி எடுத்து போட்டிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் ஆல் பீப்புள் உயர் அதிகாரியின் முத்திரை மோதிரம் அந்த எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா நீங்க பார்த்திருக்கிறீங்க. அப்போ பஞ்ச காலத்தில் போன உலகத்தை ஆண்டவர் பார்வோனுக்கு வந்த கனவை யோசேப்பின் மூலமாக விளக்கி அந்த சொல்லப்போனா எகிப்தை மாத்திரமல்ல சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தையும் காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். நீங்க அந்த யோசேப்பு அநேக பகுதிகளில் பெரிய பெரிய அந்த களஞ்சியங்களை கட்டி கடற்கரை மணலத்தினையாய் தானியங்களை சேர்த்து அந்த 7 பஞ்ச வருஷ காலத்துல அந்த எகிப்து முழுமைக்கும் போஷிக்கிறான். எகிப்துக்கு மாத்திரமல்ல அவனை சுற்றி இருக்கிற தேசங்களும் வேதத்தில் இருக்கு. அப்போ சுற்றி சொல்ல போனா அவனை சுற்றி இருந்த உலகத்திற்கு போஷிக்கிறவனாய் எகிப்திலிருந்து யோசேப்பை ஆண்டவர் வைத்தார். எகிப்துடைய லிங்க் அந்த மாதிரி இருக்கு. அதற்கு பிறகு நீங்க நம்ம பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம யாத்திராமத்தில் பார்க்க போகிற மோசே அந்த அவ்வளவு பிரமாதமான அவ்வளவு பிரம்மாண்ட அவ்வளவு வியக்க வைக்கிற எகிப்து தேசத்தின் அரண்மனையிலே வளர்கிறத பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது நம்ம பெரும்பாலும் இந்த கோணத்துல நம்ம யோசிக்கிறது இல்ல. ஆனா அதை யோசிச்சு பார்த்தா ஆண்டவருடைய பார்வையில எகிப்து ஒருவேளை பல நேரங்களிலே ஒரு வில்லனை போல ஒரு எதிர்மறையாக தோன்றினாலும் வேதத்தில் அவர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத பார்க்கிறோம். அந்த தொடர்பு எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த அர்கிலேயு ஆட்சிக்கு வந்தப்போ அவனோட அந்த ஏரோது இறந்த பிறகு அந்த இன்னொரு ஏரோது அந்த குழந்தைகளை கொல்ல ஏற்பாடு செய்த போது அங்கிருந்து தப்பி எகிப்துக்கு தான் வரார். நாங்க எகிப்துக்கு போனப்போ ஆண்டவர் இறங்கின அந்த நைல் நதியும் அங்க இருக்கிற ஆலயத்தை கூட பார்க்கறதுக்கு கடவுள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ எகிப்துல ஆண்டவர் 2 வருஷம் இருந்தார்.
இப்படியாக எகிப்தின் தொடர்புகள், ஒருவேளை எகிப்தை பற்றின வேறு பிம்பங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க எல்லார் மனசிலும் ஏற்படுத்த வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இனி நம்ம பார்க்க போறப்போ அந்த எகிப்து பார்வோனுடைய கடினம், அந்த எகிப்துல இந்த மக்கள் படுகிற வாதைகள் பாடுகள் எல்லாம் பார்க்கிறப்போ ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் வருவதற்கு முன்பாடி ஒரு ஆக்கப்பூர்வமான எகிப்து பற்றின பிம்பத்தை உங்க மனசுல ஏற்படுத்துறதுக்கு தான் இத்தனை தகவல்கள் சொன்னேன். இது மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய ஆச்சரியம் வேதாகமத்துல காத்திருக்கு. நீங்க ஏசாயா 19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எகிப்தின் பாரம் அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் இருக்கும். அந்த வசனத்திலையும் குறிப்பா நீங்க அந்த பகுதியை நீங்க எடுத்து பார்க்கும்படியா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதுல அந்த 24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. என்னன்னா, அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசிரியாவோடும் மூன்றாவதாக பூமியின் நடுவில், பாருங்க ஹைலைட் பண்ணியிருக்க வார்த்தையை பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எது ஆசீர்வாதமா இருக்கும்? இஸ்ரேலுக்கு 2 மக்கள் எதிரிகளைப் போல இருந்தார்கள். அசிரிய ராஜாக்கள் தெரியும். நீங்க சிறைப்பிடித்து போனவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அசிரியாவும், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாதைக்குட்பட்டு, அவதிக்குட்பட்டு இருந்த அந்த எகிப்தும் அக்காலத்திலே ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய திட்டம் ஒருவேளை மிக பிரமிக்க வைக்கிற ஒரு திட்டமா இருக்குங்கிறத நீங்க உங்களால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். மாத்திரமல்ல, அது நமக்கு அது அது நமக்கு ஒரு பாடத்த நமக்கு தெளிவா சொல்லுது. என்னன்னா, இன்றைக்கு எதிரியாய் இருக்கிறவர்கள், இன்றைக்கு தீயவர்களாய் இருக்கிறவர்கள் எல்லாருமே அப்படியே இருப்பதில்ல. ஆண்டவர் அவர்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கான எதிர்காலம் ஒருவேளை ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தில் வித்தியாசமாக இருக்கும். நீங்க பாருங்களேன், இந்த எகிப்து இஸ்ரவேலோடும் அசிரியாவோடும் ஆசீர்வாதமாய் இருக்குங்கிறது உண்மையாலுமே நான் அந்த பகுதியை படிச்சுட்டு ஒரு செகண்ட், ஆண்டவரே நீங்க எல்லாரையும் நேசிக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே யாரும் உங்க பார்வைக்கு ஆகாதவர்கள் அல்ல. எகிப்தியர்கள், எகிப்து தேசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் அப்படிங்கிறப்போ ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. இன்னைக்கு கூட பல தகவல்கள், ஒருவேளை பல சம்பவங்கள் எகிப்து இஸ்ரேலும் நெருங்குவதற்கான ஒரு புரிதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. ஆனா இனி எதிர்காலம் தான் தீர்மானிக்கணும். நம்ம எப்படி அதை பார்க்க போறோங்கிறது நமக்கு ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானா அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சரி, இனி எகிப்தை விட்டுட்டு நம்ம நேரடியா இப்போ யாத்திராகமத்திற்குள்ள நம்ம போக போறோம். இந்த யாத்திராகமத்துக்குள்ள போகிறப்போ ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 1:4 யோசேப்பை அறியாத புதிய ராஜன் என்று ஒரு வருகிறது. நீங்க முதல்ல எகிப்துக்கு போன அத்தனை பேருடைய பட்டியல் இருக்கு. மொத்தம் எப்படி 70 பேருங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் அப்படிங்கிறப்போ பைபிள்ல முதல் நீங்க பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தின் அநேக வசனங்கள் மிக சுருக்கமாக அந்த வசனங்களுக்கூடாக இருக்கக்கூடிய அநேகம் தகவல்களை என்ன சொல்றது, அந்த பொக்கிஷத்தை ஒளிச்சு வைக்கிற மாதிரி பல காரியங்கள் இருக்கு. இங்க யோசேப்பை அறியாத புதிய ராஜ்யங்கிறப்போ நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஒரு கிங் அப்படின்னு. இல்ல இல்ல இல்ல, இந்த குறிப்பிட்ட அந்த காலம் வரைக்கும் எகிப்தை ஆண்ட ராஜாக்கள் அந்நிய தேசத்தவர்கள். ஷெப்பர்ட் கிங்ஸ் சொல்லி அவர்களுக்கு ஒரு பேர் உண்டு. அவர்கள் எகிப்தியர்கள் அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஹைஸ்கோஸ் அப்படின்ட்டு ஒரு இதை பார்க்கணும். அந்த அதற்கான ஆதார ஓவியங்களை கூட பார்க்கணும். ஷெப்பர்ட் கிங்ஸ் ஆஃப் எஜிப்ட்னு சொல்லிட்டு 17 ராஜ வம்சங்கள் அப்படியாக இருந்தவங்க. இதுல இன்னொரு உபரி தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல பார்த்து நம்ம எல்லாரும் பிரமிச்சு இன்னைக்கும் பிரமிக்க வைக்கிற அந்த கிசா பிரமிடை கட்டினவரும் கைஃபு அப்படிங்கிற ஒரு ஷெப்பர்ட் கிங் தான். அப்போ அந்த அளவுக்கு எகிப்துல அவங்க ஒரு பெரிய ஆளுமையை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த காரியத்தை மாற்றுகிற மாதிரி முதல் தடவையாக ஒரு எகிப்தியன் பார்வோனாக வருகிறான். அவனுடைய ராஜ வம்சம் 18வது ராஜ வம்சம். நீங்க பல ராஜ்யங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வம்சம், ஒரு ராஜ வம்சம் ஒரு 10 வருஷம் ஆளாகும், ஒரு 20 வருஷம் ஆளாகும்னு. சில சமயம் 100 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ வம்சம் வரும். அப்படியாக ஒரு ராஜ வம்சம் வந்தாங்க. அந்த ராஜ வம்சத்துடைய முதலாவது பார்வோன் பேர் காமோஸ்.
அப்போ இந்த 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, காமோஸை பற்றி சொல்லுகிறது. முதல்ல எகிப்தியனான பார்வோன். இத நல்லா தெளிவா நீங்க மனசுக்குள்ள விளங்கிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, அப்பதான் இந்த பகுதி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த காமோஸ் தான் முதல் எகிப்திய பார்வோன். அப்போ சொல்லப்போனா, இன்னும் சொல்லப்போனா ஒரு 200 இந்த அவர்கள் 400 வருஷங்கள்ல கடைசி ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடின்னு சொல்லி ஒரு புரிதலுக்காக எடுத்துக்கலாம். ரொம்ப எக்ஸாக்ட் கணக்குன்னு சொல்ல முடியாது. இந்த காமோஸ் வந்த உடனே ஒரு பெரிய பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனைகள்னு கேட்டீங்கன்னா, அ ப யோசேப்புடைய நீங்க பார்க்கிறீங்க அந்த 18வது வம்சத்துடைய அந்த ஃபேமிலி ட்ரீய பார்க்கிறீங்க. இது ஒரு சுவாரஸ்யத்துக்காக பார்க்கலாம். இதுல வந்து வரிசையா அ க காம காமோஸ்க்கு அப்புறம் ஆமோஸ்ன்னு ஒருத்தரு, அப்புறம் 1ஆம் துத்மோஸ், 2ஆம் துத்மோஸ், ஹேட்ஷேபுட்ஸ், ஆக்கனட்டன், அமினதாப் 1, அமினதாப் 2, அமினதாப் 3, அமினதாப் 4 என்ற ஆக்கனட்டன் இப்படின்னு சொல்லி பல ராஜாக்கள் நம்ம வேதாகமத்திற்கு தொடர்பான பார்வோன்கள் இருக்கிறாங்க. நம்ப அவங்கள பத்தி பிறகு பார்க்க போறோம். இப்ப நம்ப இந்த ஒரு காரியத்த பார்ப்போம். அந்த யோசேப்புடைய பாதிப்பினால, இல்ல யோசேப்புக்கு ஒரு நன்றியறிதல் மாதிரி, கோசேன் பட்டணத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு பலவிதமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வந்து பல டாக்ஸ் கட்ட வேண்டாம். பல காரியங்கள்ல அவர்களுக்கு அவர்களது விருப்பம் போடி வாழ அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த சுதந்திரம் ஒருவேளை இந்த எகிப்திய மக்களுக்கு காலப்போக்கில முதல்ல ஒரு 50 வருஷம் யாரும் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டுக்காம இருந்திருக்கக்கூடும். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு எரிச்சல் வந்திருக்கக்கூடும். அந்த எரிச்சலோட விளைவு அந்த எகிப்தியனே ஒரு பார்வோனா வர்றப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவர்கள் வந்து இவர்களுடைய பெருக்கத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடவுள் வந்து அவர்கள் நல்ல தேசத்துல கோசேன் பட்டணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத தேசத்துல இருக்கிறதுனாலயோ என்னவோ அவர்கள் பலுகி பெருகினார்கள். அந்த நீங்க வேதாந்தத்துல சொல்றது அவர்கள் ஏராளமான ஜனங்களா இருந்தாங்க. அவங்களுடைய அவங்களுடைய எண்ணிக்கை மிக, மிக அதிகமா இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அத பார்க்கிறப்போ, இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பொறாமை உண்டு பண்ணுது. ஏன்னா, இவங்க அப்பவும் இது பண்ணாங்க. இவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, அவர்கள் மேல ஒரு எரிச்சல் பண்ணுது. நீங்க அந்த 10வது வசனத்த ஒரு சமயம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க எரிச்சலுடைய வெளிப்பாடு அந்த வசனத்துல இருக்கும். அந்த வசனத்த நான் படிக்கிறேன் கேளுங்க. அ யாத்திராகமம் 1:10 அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிவிடாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அந்த வார்த்தை கவனிங்க. நம்ம ஒரு டாக்டிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு யுக்தியை கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு தந்திரம் செய்யணும். அந்த தந்திரம் என்ன? அவர்களை இத்தனை நாள் நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இதுல கூட நம்ம நியாயாதிபதிகளை பார்த்தப்போ அவங்க எந்தெந்த ஊர்ல இருந்தாங்கன்னு கூட நம்ம பார்த்தோம். அப்போ அவர்களுடைய வசதிகளை நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அவர்களை அவங்க நம்மள விட்டும் போயிடக்கூடாது. ஆனா நமக்கு பயந்திருக்கணும். கொஞ்சம் குறைய நாம் அவர்களை ஒரு அடிமைகளை போல மாற்றி, அவர்கள் பகைஞரோடு நமக்கு எதிராளிங்க வந்தா அவங்களோடு கூட சேர்ந்து விடாதபடி சேர்ந்துட்டு அவங்க வந்து ஒரு பெரிய லட்சக்கணக்கில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க புரட்சி பண்ணி விடாதபடிக்கு அவங்கள அடக்கி ஒடுக்கி அவர்களை தங்க இதுக்குள் வைக்கிறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன் தந்திரம் பண்ணணும்னு கேட்டா அவங்க யாரும் புரட்சி பண்ணல. ஒரு வகையில நம்ம ஆளுங்க கிடைக்கிற சாப்பாடு, கிடைக்கிற வசதியை பார்த்து ஒருவேளை தேவனை கூட மறந்து ஒருவேளை இருந்திருக்க கூடும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த பாபிலோன்ல போன அநேக யூதர்கள், சிறையிருப்பில் போன யூதர்கள் அங்கு வியாபாரம் நல்லா செழிச்ச உடனே அங்கிருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் திரும்பி வர தயங்கினதே நம்ம ஆபகுக்ல நம்ம பார்க்கிறோம். பல தீர்க்கதரிசிகள் சொல்றதை பார்க்கிறோம். பல பேர் அங்கேயே தங்குறீங்கன்னு. இது மக்களுடைய இயல்பான ஒரு காரியம். தங்களது வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனை வராத வரைக்கும் தேவனை தொழுவது ஒரு சம்பிரதாயமாக, ஒரு சடங்காக போகிற விபத்து உலகத்தில் எல்லா இடத்திலும் நடக்குது. ஏன் நம்ம தேசத்துல கூட நம்ம நிறைய பேர் எவ்வளவு பேர் ஆண்டவரை இன்னும் தீவிரமாக தேடுவார்கள் என்று நம்ம சொல்லிக்க முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற வசதிகள் ஆண்டவரை
இன்னுமாக தேட ஒரு தடையாக இருக்குது. நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற செல்வாக்கு, நமக்கு இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு மேற்கு தேசத்திலயும் அந்த விபத்து இருக்கிறத பார்க்கிறோம். சரி, அது இருக்கட்டும். அப்போ அந்த ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஏன் உபாயம் பண்ண வேண்டும்? வெளிப்படையா தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். அவங்க ஒரு புரட்சி பண்ணிருவாங்கங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான், இந்த மேய்ப்பர்களாகிய இந்த ஜனங்கள அவன் எப்படியா மாத்துறான்னு கேட்டா, நீங்க 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்களை வைத்தார்கள். அப்போ நீங்க அதுல ஒரு வார்த்தை பார்க்கிறீங்க. பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் அப்படின்னு. ஸ்கிரீன்ல கூட அந்த வசனம் போட்டிருக்காங்க. அது என்ன பண்டசாலை பட்டணங்கள்னா, அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் வந்து கட்டிடங்கள். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த பார்வோன்கள் இறக்கும்போது, அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டி, குட்டி பிரமிடு கட்டுவாங்க. அதாவது அவங்க மறுவாழ்வில் நம்பிக்கை இருக்கிறதுனால, இந்த ராஜ வம்சத்துல யார் இறந்தாலும், ஒரு கல் கட்டடம் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன பிரமிடாவது கட்டி, அதற்குள்ளாக தான் அவர்களை அடக்கம் பண்ணுவாங்க. அதுல நீங்க பார்க்கிறது தான் இன்னைக்கு நம்ம எகிப்துல பார்க்கக்கூடிய அதுல சில முக்கியமான கெய்ஃபு பிரமிட் எல்லாம் அதுக்கான ஒரு காரியம் தான். இவங்க கட்டினாங்கன்ட்டு இல்ல. அது போன்ற சில கட்டடங்கள், பட்டணங்கள், அவர்களுடைய ஆயுதங்கள் வைக்கிற இடங்கள்ல வந்து இவர்களை கட்டுமான வேலைக்கு பயன்படுத்தினாங்க. பயன்படுத்துறது மாத்திரமல்ல, அதுல அவங்க சுலபமா இருக்காதபடி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். ஆனா என்னன்னா, அந்த காரியம் இவர்களுக்கு எரிச்சலூட்டுகிறதா இருந்தது. இவர்களுக்கு அது பிடிக்காம இருந்தது. ஆனா வேற வழி இல்ல. நீங்க மேய்க்கக் கூடாது. இந்த வேலை தான் செய்யணுங்கிறப்போ, அந்த ஆயிரக்கணக்கான சொல்லப்போனா லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு சில பேர் மேய்ப்பு தொழில்ல இருந்தாலும், விவசாயம் பண்ணாலும், ஒரு பெரும்பாலான மக்கள் கட்டிடங்கள் கட்ட, பிரமாண்ட கட்டுமானங்கள் கட்ட பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு பழக்கமில்லாத தொழில். ஆனா அவங்க நல்ல ஆரோக்கியமாவும், இதாவும் இருந்ததுனால அந்த தொழிலுக்கு அவங்க போனாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய எதிர்ப்பு, அவர்களுடைய சலிப்பு குறித்து 12வது வசனம் சொல்லுது, எரிச்சல் அடைந்தார்கள்ன்னு. இந்த இப்போ வேலை ஆட்களுக்கும், அதை ஏவுகிறவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டாலே, அது என்னத்துல முடியும்னு கேட்டா, அந்த அதிகாரம் இருக்கிறவர்கள் இன்னும் தங்கள் அதிகாரத்தை பிரயோகிக்கிறதா தான் முடியும். அவர்களை அதிகமாய் வேலை வாங்கினார்கள். அதுல இவங்க வேலை வாங்குறதுக்கான ஒரு முக்கிய ஒரு காரணம், அவர்கள் எரிச்சல் ஊட்டுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, அவர்களுடைய கல்லறைகளை கட்டக்கூடிய பொறுப்பு யாருக்கு போச்சுன்னு கேட்டா, இந்த மக்களுக்கு போச்சு. சொல்லப்போனா இன்னும் சொல்லப்போனா பிரமிடுகளை குட்டி, குட்டி பிரமிடுகளை கட்டக்கூடியது. அப்போ அவங்க மனசுல ஒரு எரிச்சல். ஏன்னா, அந்த கோயில்கள், மற்ற காரியங்கள் வந்து இவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். அவங்க பல பேர் வந்து ஒருவேளை இன்னும் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவனை நினைக்கிறவர்களாய், நல்லா கவனிங்க, நினைக்கிறவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை அதை முழு மனதா விசுவாசிக்கிறார்களா என்ன நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த உறவுகள்ல பெரிய சிக்கலும், எரிச்சலும் வருது. அப்போ 2 பேருக்குமான அந்த உறவுகள் சீரழிந்து போய் ஒரு அடிமை ஸ்தானத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். அதாவது அவங்க வேற எத பத்தியும் யோசிக்க முடியாது. வேலை செய்வதை தவிர எத பத்தியும் யோசிக்க முடியாது. அது அது இல்லாதபடிக்கு அந்த ராஜா இன்னொரு தந்திரம் பண்றாரு. இந்த ஒரு வசனத்த ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஏன்னா, ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மேல கூட இருந்தது. ஏன்னா, ஆண்டவர் அவர்களுக்கான நேரத்தை குறிச்சு வச்சுட்டாரு. அந்த நேரத்தை நோக்கி அவர்கள் போய்க் கொண்டிருக்கும்போது, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கூடவே வந்துட்டு தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்க? எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அவர்கள் அவதிப்படும்போது தான் ஆண்டவரை நினைக்க ஆரம்பித்தார்கள். ஏன்னா, மோசே கூட ஆண்டவர் பேசுறப்போ, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர்கள் கூக்குரல் என்னை வந்து எட்டினதுங்கிறாரு. ஏன்னா, நமக்கு எப்பவுமே பிரச்சனை வர்றப்ப தான் நம்ம ஆண்டவர நெனைப்போம். நமக்கு தொல்லைகள் வர்றப்ப தான் ஆண்டவரை குறிச்ச சிந்தனை நமக்கு வரும். அப்போ அவர்கள் ஒடுக்கப்படும்போது ஆண்டவரை நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் எங்களுக்கு இப்படியான ஒரு இத குடுத்திருக்காருன்னு சொல்லி பழைய நினைவுகளை அவர்கள் ஒருவேளை நினைத்து பார்த்திருக்க கூடும். இதுக்கு நடுவுல அந்த ராஜா ஒரு பெரிய சதி பண்றாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு வினோதமான ஒரு சதி. ஏன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள்ல குழந்தைகளை கொல்லுவது என்பது ஒரு பழகிப்போன எல்லாரும் பார்க்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க என்னன்னா,
தன்னுடைய தேசத்தில் இருக்கிற மக்களின் குழந்தைகளை கொல்லுவதற்கு, அதுவும் வெளிப்படையா இல்ல, ரகசியமாய், இன்னும் சொல்ல போனா தந்திரமாய் கொள்வதற்கு இந்த பார்வோன் முயற்சி பண்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க 15வது வசனத்துல என்ன சொல்லுது? அந்த மருத்துவச்சிகள் சிப்பிராள், பூவாள் என்னும் அந்த மருத்துவச்சிகளோட பேசி குழந்தை பிறக்கிறப்பவே, நீங்க நீங்க அந்த வசனத்தை, நான் சொன்ன வசனத்தை பார்த்தீங்க. அவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டேன்னு ஒரு விஷயம். இப்ப அடுத்த வசனத்தை இங்க பாருங்க. ம். நீங்கள் எபிரெய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் உட்கார்ந்திருக்கையில் ஆண் பிள்ளையா இருந்தா அவங்கள கொன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இது எவ்வளவு ஒரு குரூரத்தின் ஒரு உச்சம் நம்ம பார்க்கிறோம். அதை என்ன வெளிப்படையா இல்ல, ரகசியமா சொல்றான். நீங்க மருத்துவ வச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கும் தெரியாதபடி கொன்னு போடுங்க, கொன்னு போடுங்கன்றான். அதாவது ஒரு ஆண் பிள்ளைகள், எபிரேய ஆண் பிள்ளைகளை அற்றுப்போக பண்ணுகிற ஒரு கொடூரமான சதியை அவன் சொல்றான். ஆனா அந்த மருத்துவச்சிகள் நிச்சயம் ஆண்டவருக்கு பயந்ததுனால தங்க பார்வோன் சொன்னதை அவங்க செய்யறது இல்ல. இப்ப பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அத்தனை மக்கள் இருக்காங்களே, இவங்க 2 மருத்துவச்சிகள் தான் இருந்தாங்கன்னா, அன்பானவர்களே, அதை நம்ம இப்படி விளங்கிக்கிடக் கூடாது. என்னன்னு கேட்டா, அந்த மருத்துவச்சிகளில் ஒருவேளை இவங்க 2 பேருங்கிறப்போ, எல்லா மருத்துவச்சிகளுக்கும் அவங்க ஒரு அடையாளமா இருக்காங்க. இந்த சிப்பிராள் பூவாள் மூலமா அந்த எல்லா மருத்துவச்சிகளுக்கும் போன செய்திதான். ஆனா எல்லா எபிரேய மருத்துவச்சிகளும் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனால அந்த பிள்ளைகளை உயிரோட காப்பாத்துறாங்க. அப்போ உடனே என்னன்னா, திரும்ப அவனுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. 22வது வசனத்துல பார்க்கிறோம். அ அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இதுல அவனுடைய இன்னொரு பயங்கரமான தந்திரம் தெரியுது. ஏன் ஆண் பிள்ளைகள் மாத்திரம் இறக்கணும்? பெண் பிள்ளைகளை ஏன் உயிரோடு வைக்கணும்னு கேட்டா, அவர்களுடைய தந்திரமான யோசனை என்னன்னா, ஆண்கள் அற்றுப்போகிற எபிரேய பெண்கள் திருமணம் செய்வதாய் இருந்தால் எகிப்தியனை தான் திருமணம் செய்ய வேண்டும். ஏன்னா இங்க எகிப்துல தான் ஆண் மக்கள் இருந்தாங்க. எபிரேயத்துல ஆண் பிள்ளைகள் இல்லாம போகிற பட்சத்துல எகிப்திய ஆண் மக்களை திருமணம் செய்யும்போது அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளும் அடிமைகளாக இருக்க வாய்ப்புண்டு, அல்லது இந்த பக்கம் சாய்ந்து விட வாய்ப்புண்டு. இதுதான் அவனுடைய அந்த ரகசிய திட்டம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எகிப்து பெரிய நாடா இருக்கலாம், அந்த உலகத்தின் ஆகச்சிறந்த நாடா இருக்கலாம். ஆனா அந்த ஆகச்சிறந்த நாடும் தன்னுடைய ஆளுமைக்கு உட்படுகிறது என்பதை நிரூபிக்கதான் யாத்திராகமம். மாத்திரமல்ல, அந்த பார்வோன் தன்னை தேவன் என்று சொல்லிட்டு இருக்கிறான். தான் வானத்திலிருந்து வந்த ஒரு தேவன் சொல்லிக்கிறான். எல்லாமே தன்னுடைய ஆளுமைக்குள் இருக்குன்னு சொல்றான். அந்த மக்களும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தேவன் தன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் குட்டி குட்டி தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தான். அந்த குட்டி குட்டி தெய்வங்கள் நைல் நதியிலிருந்து ஆரம்பிச்சு அவனுடைய எல்லா தேவைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சான். சுபிட்சத்துக்கு ஒரு தெய்வம், சண்டையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு தெய்வம், பாதுகாக்கிறதுக்கு ஒரு தெய்வம், எல்லாத்துக்கும் மேல அவன் எல்லா பார்வோன்களும் சூரியனை வணங்கி வந்தார்கள். நீங்க எல்லா பார்வோன்களுடைய பேர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுக்கான ரா ஆர்யன்ற பேர் சேர்க்கப்பட்டிருக்கும். பார்வோனா பதவி ஏத்த உடனே அந்த ராவை சேர்த்திருவாங்க. ஆக்கனேட்டன் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் பார்வன்கள் ஆகிறப்போ அந்த பெயர்களை சேர்த்துவாங்க. ஏன்னா சூரியன் அவர்களுடைய பிரதான கடவுள். இன்னும் குட்டி குட்டி கடவுள்கள் ஏராளம். நைல் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கடவுள். நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையில கூட நீங்க பார்க்கிறப்போ அந்த நைல் நதி வறண்டு போனா என்ன ஆகுங்கிறப்போ அந்த கடவுளையும் மேல கோபம் கொண்டுட்டாரோன்னு அந்த பார்வோன் கவலைப்படுறதெல்லாம் நம்ம போன எபிசோட்ல யோசையை பத்தி பேசின எபிசோட்ல நம்ம பார்த்தோம். அப்படி அத்தனை கடவுள்களை வணங்கி உலகத்தின் ஆக செழிப்பான சிறந்த ஒரு அற்புதமான நாடாக இருந்த எகிப்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பாக ஒடிந்து பொடிந்து ஒன்றுமில்லாமல் போவதை விளக்குகிறது தான் யாத்திராகமம். இதை நம்ம திரும்ப அதை சொல்ல விரும்புறோம். அதை விட என்னன்னா, யாத்திராகமம் எதுக்கு இந்த அகில உலகத்தின் ஒரே தெய்வம் நான் தான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு அறிவிக்கிற
சொல்லாமல் சொல்லுகிற ஒரு புத்தகம் தான் யாத்திராகமம். இந்த எல்லா கடவுள்களும் ஒன்று கடவுள்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த கற்பனைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போகிறத தான் நம்ம யாத்திராகமத்துல பார்க்கிறோம். குறிப்பா சூரியன் நம்ம தெரியும். சூரியனை இவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. சூரியனை வந்து அவ்வளவு பிரதானமா வச்சாங்க. ஆனா அந்த சூரியன் 3 நாள் காணாம போச்சு. நமக்கு அந்த காலத்திலே தடவி பார்க்கும்படியான இருள் இருக்கிற மாதிரி சூரியன் காணாம போச்சு. அதே வண்ணமாக அவர்கள் எதெல்லாம் பெருசா நினைச்சிருந்தாங்களோ அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த, எல்லாவற்றையும் படைத்தாளுகிற சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவன் நான் என்று காண்பிக்கிற புத்தகம் தான் யாத்திராகமம். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு காரியத்தை மாத்திரம் சுருக்கமா சொல்லி நான் நேரம் கருதி முடிக்கிறேன். தன்னுடைய பிற பெயர்களை ஆண்டவர் அறிவித்தது இந்த யாத்திராகமத்துலதான். அந்த பெயர்களுடைய ஆழங்களை பார்க்கும்போது நமக்கு உண்மையா உடம்பெல்லாம் சிலிர்க்கும். ஏன்னா மோசேக்கு அவர் தன்னுடைய பிற பெயர்களை சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். யெகோவா யாவேன்னு முதல்ல இருந்ததற்கான விளக்கத்தை சொல்றாரு. அப்புறம் நீங்க பல பல காரியங்கள் தன்னை அழகாக தன்னுடைய பராக்கிரமத்தை, மகத்துவத்தை, மாட்சிமையை வெளிப்படுத்துற காரியம். இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல போனா மற்ற முற்பிதாக்களுக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை மோசேக்கு ஆண்டவர் அறிவித்த காரியம். ஆண்டவரே உமது மகிமை எனக்கு காண்பியும்னு 33 அதிகாரத்துல கேட்கிறப்போ ஆண்டவர் காமிக்கிற அந்த அற்புதமான பகுதி இருக்கிறது தான் யாத்திராகமம். அன்பானவர்களே, யாத்திராகமத்துடைய துவக்கத்தை இப்படியாக நம்ம துவங்கி இருக்கிறோம். நம்ம மோசேயோடு கூட நம்ம யாத்திராகமத்தின் மற்ற இதுல நம்ம பயணப்பட போறோம். பயணப்பட போறப்போ நம்ம அந்த ஜீவனுள்ள தேவனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்க போறோம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். ஆண்டவரே, நாங்க உங்களை அறிய வேண்டிய பிரகாரமா அறியல சுவாமி. நாங்க ஏதோ பைபிள்ல படிக்கிற ஒரு கடவுளா நினைச்சிட்டு இருக்குமே தவிர்த்து அவருடைய பரிமாணங்கள், பிரம்மாண்டங்களை நாங்க அறியாம இருந்திருந்தோம். ஆனா இப்போ அறியறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அந்த கடவுளை நம்ம உறுதியா பற்றி கொள்ள போகிறோம். அந்த கடவுளின் மேல் நம்முடைய விசுவாசம் 1000 மடங்கு அதிகமாகட்டும்னு நான் விரும்புறேன். இப்பொழுது நம்ம அடுத்த வாரத்துல மற்ற பகுதிகளை பார்க்க போறோம். இப்ப கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரியவங்க சுவாமி. நீங்க எவ்வளவு மகத்துவமானவங்கப்பா. புத்தி கெட்டாத மகத்துவத்தையும் மாட்சிமையும் உடைய கர்த்தரே, சொல்ல முடியாததும் சொல்லி முடியாததுமான உன்னத மகத்துவங்களை உடைய தெய்வமே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நினைக்கிறதுக்கும் நாங்கள் யோசிக்கிறதற்கும் அதிகமாயிருக்கிற கர்த்தர், எங்கள் புத்தி கெட்டாதபடி காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, உங்களை நாங்க தெரிஞ்சுக்க போறோம் சுவாமி. நீங்க மக்களோடு எப்படி இடைப்பட்டீங்கன்னு தெரிஞ்சு, ஆண்டவரே, அதே கடவுள், யாத்திராகமத்தின் கடவுள், மோசையோடு பேசின கடவுள், இதோ இந்த 2025 இந்த செப்டம்பர் மாதத்துல, அக்டோபர் மாதத்துல எங்களோடு பேசுகிற கடவுளாயும் இருக்கிறீர் என்ற அந்த சிலிர்ப்பை நாங்க பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் சுவாமி. ஆண்டவரே, நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசிக்கிற பாக்கியம், உம்முடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கிற பாக்கியத்தை தாரும். நீர் எவ்வளவு பிரம்மாண்டத்தை, உம்முடைய அற்புதங்களை, ஆச்சரியங்களை நீர் அழகாக விளக்கி காட்டியிருக்கிறீர் சுவாமி. அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த தெய்வத்தை இன்னும் நாங்க புரிந்து கொள்ளணும். அந்த தெய்வத்தை நாங்கள் இன்னும் இறுக பற்றி கொள்ளணும் அப்பா. நீங்க தான் அதற்கு உங்க இரக்கங்களை கிடைக்க பண்ணணும். இதோ பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை திறப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கண்களை திறப்பாராக. பரிசுத்தானவர் உங்களை உணரத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவாராக சுவாமி. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். புதிய புத்தகம் சுவாமி. இதோ உம்மை நீர் நேரடியாக தலையிடுகிற காரியங்களை பார்க்க போகிற புத்தகத்தை இதோ நாங்கள் தொடர்ந்து வாரந்தோறும் படிக்க எங்கள் கர்த்தர் உங்க இரக்கங்களை எங்களுக்கு கிடைக்க பண்ணுங்கப்பா. எங்களது பிரயாசைகள் எல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம் நாம மகிமைக்கென்று மாத்திரம் இருக்கட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருள்நாதர் யெஷுவாவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா பகிர்ந்துக்கலாம். இந்த புதிய ஸ்கிரீன், புதிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற நேரம் அது. நீங்க தாராளமா உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். சோ உங்க நேரம். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர். நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்துச்சு, ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அதாவது இது வரைக்கும் இப்படி பைபிளை
படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படியே அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். அதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு எதுக்காக யாத்திராகம்னு ஒன்று சொல்லிட்டீங்க. இன்னொன்று குறிப்பா வந்து ஆண்டவர் வந்து அந்த யாத்திராகத்தின் மூலமா என்ன சொல்ல வர்றாரு, அது என்ன அவருடைய நாமங்கள் மட்டுமல்ல, திட்டங்கள். ரொம்ப குறிப்பா பார்க்க போனா அந்த பார்வோன், அந்த எகிப்தியனுடைய பார்வோன் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்து அவங்கள அந்த இத வதைக்க ஆரம்பிக்கிறான்? எதனால வந்து ஆண்கள கொல்லுறாங்க? எதனால வந்து அத அடிமைப்படுத்தக்கூடிய அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, போர் புரியாம அவனுடைய திட்டம் வந்து லிக் அண்ட் கில்ங்கிற மாரி அவங்க கூட கூட இருந்தே குழி பறிக்கிற மாரிங்கிற ஒரு அந்த திட்டத்தையும் சொன்னீங்க. ஒரு அவுட்லைனா தெரிஞ்சுச்சு. புதுசா நெறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா எக்ஸலென்ட்டா இருந்துச்சு. பெரிய ஒரு ரிசர்ச் பண்றீங்க பிரதர். ஆச்சரியமா இருக்கு. ஆமாம் brother. பைபிள் ரிசர்ச் மாரி. ஆமா. எலிசபெத்துக்கும் சாமுக்கும் அந்த ஒரு அதுல பெரிய பங்கு உண்டு. அவர்களுடைய உதவி ஆமாமா. நீங்க பெரிய அவங்கள விஷயம். டீஸ் பண்றீங்க. அடுத்து நெக்ஸ்ட் அவங்க தயாராயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுடைய ஆ, அந்த வழிகள்ல பார்க்குற டைப்ல அது ரொம்ப கரெக்ட்டா ஆப்ட்டா போடுறாங்க. அத புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு பண்றாங்க. நீட்டா இருக்கு. ஆமா, ஆமா. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு. யாத்திராகம்னா ஏன், எதுக்காக அப்படி சொல்றோம்? என்ன காரணத்துக்காக அத படிக்கணும்? இல்லன்னா அது சாதாரணமா படிச்சுட்டு போயிருவோம். எப்படி அப்படி மக்கள் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அது அது இல்லாம என்ன காரியத்துக்காக படிக்கிறோங்கிறது மட்டும் இல்ல. அதுவும் இல்லாம நெறையா ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் குடுத்துருக்கீங்க. உண்மையிலே அத படிக்கிறதுக்கும் ஆர்வமா இருக்கு. நிச்சயமா வரக்கூடிய காலங்கள்ல ஒரு விழிப்புணர்வோட படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமென். ஓகே. ஆமென். தேங்க் யூ. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. அண்ணா பிரைஸ் லார்ட்ண்ணே. பிரைஸ் லார்ட். Glory. Praise Lord, Glory. Nice to see you again. தேங்க்யூண்ணே. அண்ணா ஆஸ் யூஷுவல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. Praise ஃபர்ஸ்ட் God. வந்து எங்களோட பெரிய தேங்க்ஸ். ஒரு ஒரு செமினார் ஒர்க் ஷாப்ல நடக்க வேண்டிய ஒரு கண்டென்ட் ஒரு சின்ன குரூப் எங்களுக்கு நீங்க இவ்ளோ சிரமம் எடுத்து இவ்ளோ அழகா எங்களுக்கு இவ்ளோ நோட்ஸ் இவ்ளோ இதெல்லாம் கொடுத்து இவ்ளோ அழகா சொல்லி தரதுக்கு நாங்க ரொம்ப ப்ரிவிலேஜ்டா ஃபீல் பண்றோம். தேங்க்யூ Praise சோ மச் God. அண்ணா. Praise ஓகே. God. நான் அவருக்கு புரிஞ்ச விஷயம் வந்து நம்ம ஒரு ஒரு அந்நிய தேசத்துல யோசேப்ப உயர்த்தினதே நினைச்சு நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம் யோசேப்பு. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு புது விஷயம் என்ன தெரியுதுன்னா, எகிப்தையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஆமென். அது ஆமென். ஆமாம்மா. ஆமாண்ணா. பெரிய விஷயம். ஆமா. அது எனக்கு இன்னைக்குதான் என்னோட இதுக்கு அது தெரிஞ்சுச்சு. எகிப்தையும் இதனால ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் நீங்க சொன்ன மாரி அந்த யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அது நானும் இத்தனை நாள் அது ராஜா ஒரு கிங் அப்படிதான். அது நான் நினைச்சிட்டு இருந்தது எகிப்திலேயே இருக்கிற ஒரு ராஜா அப்படின்னு. எனக்கு என்ன டவுட்னா இவர் வந்து இங்க உள்ளவர் தான். இஸ்ரவேல்ல உள்ள ராஜா. இஸ்ரவேல் உள்ளாரு இல்லைன்னா? இல்ல, இல்ல. எகிப்து ஒரு டிபிக்கல், அதாவது இந்தியனுக்கு இப்ப இந்தியாவுக்கு ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆ, இந்தியன் பிஷப். நம்ம அது வேண்டாம். நம்ம கண்டென்ட்ல பார்த்தா முதல் இந்தியன் பிஷப். ஏன்னா இவங்க ஃபாரினர்ஸ் தானே பிஷப்பா இருந்தாங்க. அப்படி ஆ, ஆ, இருக்கிறப்போ ஆ. நம்ம சர்ச்சுகளுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் பிஷப்னு சொல்ற மாதிரி அங்க ஃபர்ஸ்ட் எஜிப்சியன் ஃபாரோ அவர் முதலாம் காமோஸ். சரி. ஆனா அவர் வந்து எகிப்தியன் தானா? எகிப்தியன் தானா அவரு? எஜிப்தியன் டிபிக்கல் எஜிப்தியன். ஏன்னா அவன் வந்ததுக்கு அப்புறமே இந்த ஆ, பெர்சிக்யூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு இருந்த அந்த சலுகைகள் வந்து ஒவ்வொன்றா எடுக்கப்படுது. அவங்க வந்து ஓகே, ஓகே. முதல்ல விருந்தாளிகளை போல இப்ப யோசேப்புடைய குடும்பத்தார்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு ரெவரன்ஸ் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. குறைய ஓகே, ஆரம்பிச்சது ஓகே. எரிச்சலா மாறுது, வெறுப்பா மாறுது. ஆ, ஒட்டுமொத்த எகிப்தியரும் அவங்க மேல வந்து இருந்த அந்த இன்னும் சொல்ல போனா அந்த வைத்தெரிச்சல் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து அந்த அரசு ஓகே. எந்திரம் பார்வோன்கள் ஆ, ஆ. எகிப்தியனே பார்வோனா வந்தப்போ அவங்கள வந்து வெறுத்து தள்ள முடியாது. ஏன்னு கேட்டா பெரும் கூட்ட மக்கள். அவங்கள விட்டு ஓ, ஓ, போன்னு சொல்ல ஓகே. முடியாது. ஆ. ஏன்னு கேட்டா அது ஒரு ம், பெரிய ம், பிரச்சனை. அப்ப என்னன்னா, அவங்க இருக்கிற ம். நிலையிலிருந்து அவங்கள ஒண்ணுமில்லாம பண்ணணும். அவங்கள ஆ, வந்து ஆ, ஒரு அடிமை போல ஆகி அவங்க எதையும் சிந்திக்காம, அவங்க வந்து ஆ. ஒண்ணுமே இல்லாம மடிஞ்சு போகணுன்ற ஒரு அதனாலதான் அந்த வேதாகமத்துல உபாயம், தந்திரம்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ஆ, டாக்டிக், ஆ, ஸ்ட்ராட்டஜின்ட்டெல்லாம் வந்து பல பதிப்புகள் இருக்கு. அப்ப என்னன்னா, ஆ. அவங்கள ஒழிக்கிறதுக்கான முயற்சிய ரகசியமா பண்றான். ஏன்னா, இவன் ஒரு ராஜா. இவன் இந்த ம், மாரி குழந்தைங்களெல்லாம் கொல்லுங்கன்னு ஓப்பனா அறிவிக்கல. ஆனா என்னன்னா, ம். நர்ஸுங்கள கூப்பிட்டு ரகசியமா சொல்றான். அவங்க பிறக்கிறப்பயே சாகடிச்சிரு. ஆ. பிறக்கிறப்பயே சாகடிச்சிரு. ஆமா. தன்னுடைய ம். படைகள விட்டு சொல்ல. தன்னுடைய அதிகாரத்த சரி, விட்டு சொல்ல. சரிங்க. அவங்க ஆளுங்களையே வச்சு கொல்றதுக்கான ஒரு குரூரமான தந்திரம்.
அப்படியே அவங்க ஓகே. தப்பிச்சு வரப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு, அவங்க கல்லறைகள் கட்டுறதுக்கு இந்த மேய்ப்பர்களை இவங்கெல்லாம் மேய்ச்சல் தொழில் தானே செஞ்சுட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு சம்பந்தம் ம். இல்லாத வேலை கொடுக்குறப்பயே அவங்க வெறுத்திருப்பாங்க. இது என்னையா நம்ம சுமக்கிறதான்னு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றான். செங்கல்ல வந்து நடுவுல அந்த இதை கொடுக்க மாட்டேன். நீங்க அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நீங்களே தான் ம். பாக்கணும்னு. அவனுடைய ஆ. பிரதான நோக்கம் என்னன்னா, அவங்க யோசிக்கிறதற்கு நேரம் இருக்கக்கூடாது. ஆ. ஆ. எதை பத்தி ம். வேலை வேலை வேலைன்னு ஆ. இருக்கணும். ஐயோ அந்த ஓகே, வேலைகள் ஓகே. வந்து அது இன்னைக்கு பல மேனேஜ்மெண்ட் செய்யற ஸ்ட்ராட்டஜி தான். கொஞ்சம் கேப் விட்டா மக்கள் எதிர்த்துக்குவாங்கன்னு அவங்கள வந்து ம். யோசிக்க ம். விடாம பண்ணக்கூடிய தந்திரத்தை தான் பயன்படுத்துறான். அதனாலதான் வந்து ம். இதுல வந்து ராணுவமோ அவனுடைய வீரர்களோ வர்றதில்ல. அவங்களுக்குள்ளேயே ஆமா. வச்சு இவங்களுக்கு வந்து ஆ. விசாரணைக்காரனுக்கு மாத்திரம் அவங்க ஆளுங்களை வைக்கிறான். ஏன்னா ஒரு சரி. எபிரேயனையே விசாரணைக்காரனை வச்சா அவன் ஒருவேளை சப்போர்ட் பண்ணிடுவான்னு அந்த மிரட்டுறது ம். மாத்திரம் போலீஸ் மாதிரி இருக்கவங்களுக்கு மாத்திரம் அவங்கள வச்சு, ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து உறவு வந்துடக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்க, அதான். ஓகே. எந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. சோ இந்த சரி. நெருக்குகள் ஒடுக்குதல் வர்றப்பதான் ஒரு வகையில அவங்க ஆண்டவரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் ம். சொல்றாரு இல்லையா, அவர்களுடைய கூக்குறுதல் என் சந்நிதியில் வந்து எட்டிட்டுன்னு. நான் அந்த வார்த்தையை ம். படிச்சோம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து தங்களுடைய கடவுளை பத்தி யோசிச்சிருக்க முடியும். தங்களுடைய ஆ. முற்பிதாக்களை பத்தி யோசிச்சிருக்க முடியும். மற்ற காரியங்களை பத்தி யோசிச்சிருக்க முடியும். பண்ணிட்டு, ஆ. ஐயோ அந்த கடவுள் இப்ப எங்க? அந்த கடவுள் எங்க போனாரு? ஏன்னா இவங்கெல்லாம் 400 வருஷம் தாண்டிட்டாங்க. ஆபிரகாமுக்கு இதுக்கும் நடுவுல இருந்த காலமெல்லாம். ஆ. முற்பிதாக்களுடைய அனுபவங்கள் அவர்களுக்கு வெறும் கதைகளா தான் இருந்திருக்க முடியும். அந்த ஆ. கதைகள் கூட வருஷம் போக போக அதோடைய அந்த தீவிரம் குறைஞ்சு நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருந்திருக்குமே தவிர்த்து ஒரு உந்துதலாவும் இன்ஸ்பிரேஷனாவும் இருக்க முடியாது. ஆனா அந்த கடவுள் ம். ம். அந்த கடவுளை பார்த்து எங்களை காப்பாத்த மாட்டாரா? இன்னைக்கு நம்ம புலம்புறாங்கல்ல. இன்னைக்கு நம்ம பல ம். மக்கள் புலம்புற மாதிரி புலம்பி இருக்கணும். ஆனா என்ன ஒரு ஆ. ஆச்சரியம்னா அந்த புலம்பல்களை ஆண்டவர் கேட்கிறார். ஆ. அது ஆ. ஓகே. ஆண்டவருடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ம். ஓகே. தேங்க் யூ அண்ணா. தேங்க் யூ. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. தேங்க் யூ அண்ணா. பிரைஸ் லார்டுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. கனகராஜ் பேசுறேன். கனகராஜ் பேசுறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க சொல்லுங்க. எங்க நாங்க பைபிள் படிச்சிருக்கோம். ஆஹ் ஆஹ் வீட்டுல 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து படிக்கிறோம். ஆனாலும் வந்து இந்த தடவை நீங்க இந்த ஆதியாமத்துல இருந்து ஆபிரகாமோட காலத்துல இருந்து இது வரைக்கும் எங்களை அங்க காலத்துக்கே கொண்டு போயிட்டீங்க. நாங்க Praise God. அதோட சேர்ந்து இப்போ உள்ள அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம். அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு ஆச்சரியமாவும் ஒவ்வொரு விஷயத்துலயும் நாங்க பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல என்ன சொல்ல போறீங்க, இதுல எப்படி அதை கொண்டு போறீங்கிற விஷயங்களை நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து 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 அதை விளங்க விளக்கங்களை கொடுத்து அந்த ஆச்சரியமூட்டும் விஷயங்களை எங்களுக்கு சொல்லி மிக சிறப்பா இருக்குங்க. இது வந்து மறக்க முடியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும். நீங்க இது வந்து ரெக்கார்ட் பண்ணி திருப்பி நீங்க ஆன்லைன்ல வச்சிருக்கிறது வந்து நிறைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். நிறைய ஆமாங்க. எல்லாமே ஆத்மாக்கள் இதனால YouTubeல வந்து போடுறது கடவுள் உதவி கண்டிப்பா இருக்கும். செய்றாரு. ரொம்ப உதவி செஞ்சிருக்கிற அருமையா இருக்கு. எல்லாத்த விட இந்த நீங்க பேசுற சொல்ற விளக்கங்களோட சேர்ந்து அந்த பிக்சர்ஸ் அது இருக்கிற அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு போடுறாங்கன்னு தெரியல. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரு லைவா நாங்க அந்த காலத்துக்குள்ள அப்படியே போயிட்டு வர்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் அதுல இணைச்சு அது பண்றது அது அவங்களும் மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க. உங்களுக்கு அது அவ்வளவு 2 சப்போர்ட்டிவா. பேரும் ஆமா 2 பேரும் ரொம்ப அந்த பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்க. எலிசபெத்தும் அவங்களுக்கு எலிசபெத்தும் அவங்க சாமும் இந்த 2 நாள் வெள்ளி ஆமா. சனி 2 நாளும் உழைச்சு இந்த எஃபெக்ட் ஐயோ! கொண்டு வராங்க. ஆமா. ஆமாமாமாமா. நீங்க சொல்ல சொல்ல அதுக்கு ஈடா அவங்களும் ரொம்ப பிரமாதமா அத அ எங்களுக்கு காட்டுறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அவங்களுக்கு என்னோட நன்றி 2 பேருக்கும். ரொம்ப சிரமம் எடுத்து உங்களுக்கு இணையா அவங்களும் சிரமம் எடுத்து இவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கிறது, நாளைக்கு எதிர்காலத்துல இது பெரிய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு உதவிகரமா இருக்கும். அது அவங்க அதிலேயே பங்கு பெற்றிருக்காங்கிறது ரொம்ப சிறப்பு. உண்மையா அவங்களுக்கு பெரிய நன்றிகளை சொல்லணும். நீங்க உங்களோட அ இதைய பயன்படுத்தி இவ்வளவுதான் நீங்க ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவுதான் எங்களுக்கு குடுக்குறது வந்து மிக சிறப்பு. நல்ல ஒரு காரியம். அதுக்காக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்திக்கிறேன். நாங்க சொல்ல எல்லா வேண்டிய மகிமையும் காரியங்கள அவருக்கு தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிரதர் சொன்னாங்க.
அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கறதும் மிக சிறப்பா இருக்கு. அதுலயுமே நாங்க பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க உங்களோட அஹ், விஷயங்களை அவ்வளவு இதா எங்களுக்கு எடுத்து சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் இதை பார்த்து பயன்பெறணுங்கிறது அஹ், என்னோட ஆசை தான். ஏன் நிறைய பேர் இதுல பங்கு விட்டு லைவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்களோங்கிறத எனக்கு தோணுது. நிச்சயமா ஒரு தடவை இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா மக்கள் அதை ரொம்ப சந்தோஷத்தோட இதுல கலந்துக்குவாங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுக்காக கடவுளை பிரார்த்திப்போம். இன்னும் நிறைய பேர் ஜெபம் பங்கு பண்ணுவோங்க. வரணும் நிறைய பேர் அப்படின்ட்டு வர்றதுக்காக ஜெபம் கண்டிப்பாங்க. பண்ணுவோம். நிறைய பேருக்கு ஆண்டவருடைய ஆமாங்க பிரயோஜனத்தை மாத்துட்டோம். நம்ம ஆமாங்க கடவுளுடைய ஆமாங்க கிருபையில ஆமாங்க அப்படி மாறட்டும். ஆமாங்க ஆமாங்க. மிக்க நன்றிங்க. சரி. நன்றிங்க, தொடர்ந்து நன்றிங்க, நன்றி. நன்றிங்க. ஓகே. You did good, Utti Tata. தங்கம் சொல்லட்டாமா? ரொம்ப நல்லா இன்னைக்கு டீச் பண்ணீங்க பிக்சர்ஸும். ஓ ஓ நீ கேட்டிருந்தியாமா? ஓகே ஓகே, புரிஞ்சுதா? இதா பேசு தங்கம், வாய்ஸ் பிரேக் ஆகுது. மம்மி செம்மையா இருந்துச்சு ஓ பிக்சர்ஸ்லாம். ஓ சூப்பர்ப்பா, சூப்பர்டா தங்கம். நீ எல்லாம் கேட்கறதுங்கிறதே பெரிய சந்தோஷம், பெரிய ஒரு இதா இருக்கு. ஆமா, சொல்லுமலை. கொஞ்சம் புரிஞ்சது ஊட்டி தாத்தா. சரிடா தங்கம், உனக்கு புரியாது கேளு, அப்புறமா நான் உனக்கு சொல்றேன், நேர்ல போன்ல சொல்றேன். ஓகேயா? அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா. ஆனால் வந்து எல்லாரும் நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்றாங்க, அந்த அளவுக்குலாம் நாங்கள் பண்ணலை. ஏதோ ஆண்டவரோட ராஜ்யத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதியாவது நம்ம வேலை செய்தாகணும். இது ரொம்ப ரொம்ப சின்ன வேலை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நிறைய பேர் இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. குழந்தைங்க வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியை நான் ரொம்ப விரும்புவேன். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, இமேஜஸ்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்னு போது எனக்கு அது சந்தோஷமாக இருக்காண்ணா. கண்டிப்பாப்பா, கண்டிப்பா. அது ஒரு பெரிய அசெட் தானம்மா. நம்ம விஷுவலா பார்க்கறதுங்கிறது அதோடைய எஃபெக்ட் வந்து எப்பவுமே ரொம்ப சிறப்பாகவும் தனியாகவும் இருக்கும். அது ஆமாம், பெரிய நான் விஷயம். ஆண்டவருக்கு தான் ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். இந்த ஆமாம்மா, வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. நிச்சயமா. ஆண்டவருடைய கிருபை இல்லாம வேற இல்லவே இல்லை. ஆமாண்ணா. பிரதர், அவங்களுக்கு நீங்க அடுத்த ரிசர்ச்க்கா பிஹெச்டி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய திரும்ப. ஆமா, எலிசபெத்தும் சாமும் சந்தோஷப்படணும். நாங்கள் Next line of- தியாலஜியா படிக்கவே இல்லை, ஆனால் ஆமா, இல்ல உங்களுக்கு பிரதர் சொல்ற நோட்ஸ் இதெல்லாம் எடுத்து நீங்க வச்சீங்கன்னா நீங்களே புக்கு எழுதிடலாம். ஏன்னா அவரு என்ன சொல்றது, ஒரு லைக் மைண்டட் சொல்லுவாங்க. அவர் என்ன ஆமாம் நினைக்கிறாரோ டக்கு போட்டுறீங்க. தட் இஸ் a gift, கடவுளுடைய gift தான். ஏசு கிருபை தான் நிச்சயமா. ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இது எங்களுக்கு பண்ணும்போது எங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இன்னும் என்ன போகும், இது எப்படி போகும், இந்த இந்த எக்ஸோடஸ் சாப்டர் இன்னும் இன்னும் வகை இதெல்லாம் இன்னும் அண்ணாவோடதெல்லாம் இந்த பிரமிடோட வீடியோஸ், அப்புறம் அந்த ஈஜிப்ட் எக்ஸோடஸ் ரூட்டு, இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கோமா, இதெல்லாம் பார்த்தனால இன்னும் எக்ஸைட் ஆகுது. இதெல்லாம் இன்னும் வகை சாப்டர்ஸ் எல்லாம் எப்படி போகும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு முன்னோட்டம் மாதிரி. இதுவே இப்படி இருக்குன்றப்ப இன்னும் எல்லாம் எப்படி இருக்கு, இதுக்கு நம்ம எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எல்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காவும் ஒரு எப்படி சொல்றது, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது எங்களுக்கு. நாங்க எல்லாம் ஆனா நீங்க இதா நல்லா சொல்றீங்க. ஆனா நாங்க வந்து ரொம்ப கம்மியா இப்ப உள்ள வேர்ல்டுக்கு இப்ப உள்ள டெக்னாலஜிக்கு பார்த்தா நாங்க ரொம்ப கம்மியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டிப்பா. அப்படிதான் ஆமாம். பண்றோம். இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு இருக்குது.
நிறைய முடிய ஆனா முடிய கத்துக்கணும். நீங்க ஆனா ஃபுல்லா கொஞ்ச நாள். ரிசர்ச் ஆயிருவீங்க. ஆண்டவர் கிருபை செய்வார். தேங்க்ஸ் இல்ல அங்கிள். இல்ல நீங்க தேங்க்யூ நீங்க தேங்க்யூ அங்கிள். தன்னடக்கத்தினால் நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே எனக்கு பெரிய விஷயம்தான் நீங்க இந்த அளவுக்கு செய்யறது. ஆமா. தேங்க்ஸ் ரொம்ப. யாத்திராகம் சாப்டர் முடியக்குள்ள சாமும் எலிசபெத்தும் அவங்களே ஒரு பிரசன்டேஷன் லாஸ்ட் வீக்ல கொடுத்துருங்க. அவங்க பண்ணட்டும். ஆமா. எனக்கு சிறப்பு. train. உங்க எல்லாத்தோட ப்ரேயர்ஸ் தான் எங்களை கொண்டு வருது. ஏன்னா இது அக்கா அங்க இருக்காங்க, நான் இங்க இருந்து பெங்களூர்ல சென்னையில அப்படின்னு மாத்தி மாத்தி நான் இருந்துகிட்டு இருக்கேன். பண்ணும்போது இன்னுமே நீங்க சொல்றதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற இதை எங்களுக்கு கொடுக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதுதான் கடவுளுடைய பெரிய கிருபை. அதாவது நம்ம டெக்னாலஜியை எப்படி நம்மளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்கிறதுக்கு இது ஒரு பெரிய இது. ஒரு முன்னாடி எல்லாம் இதுக்காக கோர்ஸ் போய் சேர்ந்து படித்து இது பண்ண ஒரு ஜியாலஜிக்கல் காலேஜில் சேரணும். அதை ஒருத்தவங்க சொன்ன ஆமா மாதிரி எவ்வளவு ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காருங்கிறது. நான் எனக்கு தெரிஞ்சு பைபிள் காலேஜ் இப்போ நிறைய ப்ரீச்சர்ஸோட இதெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க தான் அந்த மாதிரி எடுப்பாங்க. அதை விட ஆமா 100 இது மடங்கு எடுத்திருக்காரு. வெளியே அது ஆமா இது ஒரு சாதாரணமான தீசிஸ் மாதிரி தான். சின்ன கூட்டத்துக்கு நிறைய ரெஃபரன்ஸ். ஆமா சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க. இல்ல கூட்டம் என்னன்னா இவ்வளவு சின்ன கூட்டத்துக்கு இப்படி எடுத்து சிரத்தை எடுத்து செய்யறதுங்கிறது வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. கரெக்டா சொன்னாங்க. அது வந்து உண்மையானவே அது பெரிய சகோதரருக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இப்படி ஒரு நல்ல ஒரு தேவ ஆமென், ஊழியரை நம்ம ஆமென். மத்தியில கொடுத்து, ஆமா அதனாலதான் அந்த ஆர்வமா சனிக்கிழமை எப்ப வரும் மிஸ் பண்ணாம இருக்கணும். வெளியே கூட எங்கேயும் போறது கூட விருப்பப்படுறது இல்லை. எப்படியா உட்காந்து பிரதர் இது கேட்கணும், உட்காந்து இருக்கணும், அவர் டிஸ்கஸ் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எவ்வளோ பேர் வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லி இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது இலவசமாக கொடுக்க சொல்லி. அதுதான். எஸ் 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 கரெக்ட் 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 எக்ஸாக்ட்லி உண்மைதான். நம்மளே பல பேருக்கு சொல்லலாம். நிறைய பேருக்கு சொல்றோம். இது எல்லாத்தையும் சொல்றோம். அவங்க வரல. ஒருவேளை பிறகு சரி ஜெபம் பண்ணுவோம். கருத்தர் அவங்களே ஆமாம், நிறைய பேர் வாய்ப்பை நாங்களும் ட்ரை பயன்படுத்தி பண்ணுறோம், வரமாட்றாங்க. அது அப்படித்தான் சிஸ்டர். நான் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு வந்து இலவசமா கொடுக்குற எதுக்குமே மதிப்பு கம்மி தான். அது இப்ப தெரியாது. ப்ராபபிலி ஒரு காலம் அதுக்குன்னு ஒரு காலம் வரும். பாரு ஒரு சின்ன குழந்தை கூட அட்டாக் பண்ணி பிரதரோட பேத்தி இல்ல அவங்களுக்கு தெரியுது இல்ல. அது போதுமே. ஒரு விதை தானே. அதை குறைச்சு அதுதான் ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். கண்டிப்பா. மற்ற எல்லாருமே சொல்லலாம். இந்த வாரம் புதுசாலாம் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா பிரபு பிரபு நீங்க எந்தல ரொம்ப சந்தோஷம். பிரபு இருக்கீங்களா ரூபி இருக்கீங்களான்னு தெரியல. ராஜா ரூபின்னு ஒன்று இருக்கு, நேம் இருக்காங்க. அதனால உங்க 2 பேர்த்தையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். பியூலாவும் கூட இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி எல்லாரும் நீங்க பார்த்தது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. வேற யாராவது சொல்லலாம்னா நம்ம ஜெயந்தி அவங்கள காணோம். என்னன்னு தெரியல. சரி யாரும் இல்லைன்னா நம்ம ப்ரே பண்ணி கன்க்ளூட் பண்ணலாமா? அண்ணா சரி ப்ரே பண்ணுங்கப்பா. நம்ம நம்ம அடுத்த வாரத்துக்காகவும் சேர்த்து ப்ரே பண்ணுங்க. ஓகேண்ணா. எங்கள் பரலோக பிதாவே உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். எஸ்பா இந்த 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 நேரத்தை கூட எங்களுக்கு நீங்க தந்ததற்காக நன்றி எஸ்பா. இந்த யாத்திரையாகமும் நாங்கள் இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் எஸ்பா. இதிலிருந்து எஸ்பா நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களே எஸ்பா. நீங்களே எங்களுக்கு சொல்லித்தாங்க எஸ்பா. அண்ணன் மூலியமா நீங்க எங்களுக்கு நிறைய போதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே அண்ணனுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தாங்க எஸ்பா. இன்னும் நாங்கள் இதிலிருந்து அதிகமாய் இன்னும் நாங்கள் தெரிந்து கொள்ளாத பல பகுதிகள், எங்களுக்கு புரியாத பல பகுதிகளை எஸ்பா நீங்களே எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க எஸ்பா. நீங்களே எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் எஸ்பா கற்றுக்கொண்டு நாங்கள் இதை மற்றவர்களுக்கும் நாங்கள் இதை தெரியப்படுத்த, இதை சொல்ல, நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. இந்த கூடிக்கு வந்த எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க போதும். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம்.
ஒரு சகோதரி சொன்ன மாதிரி பைபிளை படிக்கிறதுக்கு எனக்கு திரும்ப ஆசை வந்திருக்குன்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு எண்ணம் வந்துச்சா அதுவே இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். நான் மறுபடியும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குட் நைட். அடுத்த வாரம் ஆண்டவருக்கு சித்தமானால் மறுபடியும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். தேங்க்யூண்ணா.